பாகம் 25. ஆரியன் அவளிடம் முத்தம் கேட்டதும் அதிர்ச்சியான மின்மினி, என்னது, எனக்கு புரியல என்றாள். ஆரியன் கண்களை மூடிக்கொண்டு, கிஸ் பண்ணன்னு சொன்ன என்றான். அவன் சொல்வதை கேட்டு மின்மினியின் கண்கள் வெட்கத்தில் தாழ்ந்தன. அது எப்படி முடியும், நான்லாம் உங்களை கிஸ் பண்ண மாட்டேன் என்று கொஞ்சம் பதட்டமான குரலில் பதில் அளித்தாள். ஆரியன் இப்போது அவளிடம் இருந்த லேசாய் விலகி, நீ கிஸ் பண்ணாம இங்கிருந்து போக முடியாது, உன்னை விடமாட்டேன் என்று அவள் காதுகளில் கிசுகிசுத்தான். அவன் பேச்சை கேட்டு மின்மினியின் முகம் இப்போது வெட்கத்தில் சிவந்தது. மின்மினி வெட்கத்தில் முகம் குனிந்தாள். நல்லா யோசிச்சுக்க, இது சேலஞ்ச் விஷயம், பண்ணாட்டி நீ என்கிட்ட தோத்துட்டேன்னு அர்த்தம் என்று ஆரியன் அவளை பார்த்து சிரித்தான். அவளின் வெட்கச்சிவப்பை கவனித்தவன், பாரா, உனக்கு வெக்கப்படலன்னு தெரியுது, வாயடிக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன், என்னமோ இப்பதான் முதல் கிஸ் பண்ற மாதிரி வெக்கப்படுற என்று நக்கலாக கேட்டான் ஆரியன். ஆரியனின் இந்த பேச்சை கேட்ட மின்மினி மிக சன்னமான குரலில், நான் எப்ப உங்களை கிஸ் பண்ண, எப்ப பாரு நீங்க தான் என்ன கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க என்றாள். மின்மினியின் இந்த பேச்சை கேட்ட ஆரியன் அவளை கிண்டல் செய்யும் நோக்கில், புரியுதுல்ல, சரி அப்ப இப்ப நீ கொடு என்றான். அவன் சொன்னதை கேட்ட மின்மினி, இல்ல நான் போனும் என்றாள். ஆரியன் மீண்டும் ஒருமுறை அவள் கன்னத்தை வருடி, நீ கீழே போக விடமாட்ட என்றான். மின்மினி தலையை அங்குமிங்கும் ஆட்டியபடி, நோ, நான் கீழே போனும், ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு என்றாள். ஆரியன் தனது முகத்தை மின்மினியிடம் சாய்த்து, சரி அப்படின்னா கிஸ் மீ ஃபர்ஸ்ட் தென் கோ டவுன் என்றான். ஆரியனிடமிருந்து இனி தப்பிக்க முடியாது என்று நினைத்த மின்மினி தோல்வியை ஏற்றுக்கொண்டபடி தன் இரு கைகளையும் ஆரியனின் கழுத்தில் போட்டு பின் அவனது காலில் ஏறி நின்றாள். அதன் பிறகு கொஞ்சம் தடுமாறியவள் அப்படியே ஆரியன் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஆனால் நம் ஆரியன் இதிலெல்லாம் திருப்தி அடைபவனா என்ன? என்னது இப்ப என்ன பண்ண என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டான். மின்மினி அவனை அப்பாவியாக பார்த்து, நீங்க தானே கிஸ் பண்ண சொன்னீங்க, அதானே பண்ண, இப்ப அதுக்கும் கோவப்படுறீங்க, இனிமே நான் அங்க கூட பேசவே மாட்டேன் என்றபடி அவன் கால்களில் இருந்து இறங்கி போக முயற்சித்தாள். ஆரியன் அவளை இடுப்போடு சேர்த்து இறுக்கி பிடித்தான். இவ்வளோ பக்கத்துல வந்துட்ட, அப்படியே கிஸ் பண்ணிட்டும் போயிறேன் என்றான் கிறக்கத்துடன். மின்மினிக்கு இப்போது ஆரியன் மீது கோபம் வந்தது. அவனிடமிருந்து விலக முயற்சித்தபடி, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல, இப்பதானே விட்டேன், உடனே பேசுறீங்க, இப்ப என்ன விடல நான் ஆச்சியை கூப்பிடுவேன் என்றாள் மின்மினி. ஆரியன் மின்மினியின் இடுப்பை இறுக பற்றி கொண்டு, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள கூப்பிடு, நான் அவங்க முன்னாடியே உன்னை கிஸ் பண்ண போறேன், எனக்கு என்ன பயம், ஏன்னா நான் தான் உன் ஹஸ்பண்ட் ஆச்சே என்று சொல்லவும், மேலும் ஏதோ சொல்ல வாயெடுத்த மின்மினி ஆரியன் அவளை முறைப்பதை பார்த்ததும் வேகமாக அவன் கால்களிலிருந்து கொஞ்சம் அவள் உடலை இயக்கி ஆரியன் உதடுகளை லேசாக முத்தமிட்டு, சரி கொடுத்துட்டேன், இப்ப நான் போட்டுமா என்று கோபமாக கேட்டாள். மின்மினியின் அப்பாவித்தனத்தை பார்த்து ஆரியனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவனை விட்டு விலகி முன்னால் சென்று மின்மினியின் தலையை பின்னால் இருந்து கையால் பிடித்து மின்மினியின் முகத்தை மிக அருகில் கொண்டு வந்து குனிந்து மின்மினியின் உதடுகளில் தன் உதடுகளை பதித்தான். சிறிது நேரத்தில் அவளை ஆவேசமாக முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினியும் ஒன்றும் செய்யாமல் ஆரியனை முத்தமிட அனுமதித்தாள். அங்கே ஒரு இருமல் சத்தம் கேட்டது. அதை கவனிக்காத ஆரியன் இன்னும் மின்மினியின் உதடுகளை தன் உதடுகளால் அழுத்திக் கொண்டிருந்தான். கல்பனாதான் அங்கே திறந்திருந்த கதவில் தெரியாமல் நுழைந்துவிட்டு என்ன செய்வதனே புரியாமல் கொஞ்சம் பின்னே நகர்ந்து கொண்டே இரும்பினார். இதை கவனித்த மின்மினி ஆரியனை வேகமாக தள்ளியபடி அவனிடமிருந்து நகர்ந்து நின்றாள். கல்பனா அரை வாசலில் நின்று கொண்டே, மினிக்குட்டி, நிவாசினி உன்னை பார்க்க வந்திருக்கா, கீழே வர சொன்னா, இங்கு வெளியில போணுமா என்றபடி அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். இதை எதிர்பார்க்காத ஆரியன் கல்பனா முன் அங்கும் இங்குமாக திரும்பி எதையோ தேடுவதை போல பாவனை செய்து கொண்டிருந்தான். கல்பனா சென்றவுடன் அவன் கண்கள் மின்மினி மீது விழுந்தன. மின்மினி முகம் குனிந்து நின்றிருந்தாள். ஆரியன் அவள் அருகில் சென்று விரலால் அவள் முகத்தை உயர்த்தி பார்த்தான். மின்மினியின் கண்களில் கண்ணீர். அவளை பார்த்த ஆரியன் கோபமடைந்து, இப்ப என்னாச்சுன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்கா என்று கேட்டான். நீங்க வேணும்னு தானே இப்படி பண்றீங்க, அன்னைக்கு விஜு முன்னால கிஸ் பண்ணி மானத்தை வாங்குனீங்க, இப்போ கல்பனா ஆண்டி முன்னாலையும் கிஸ் பண்ணிட்டீங்க, என்ன பொண்ணு இவன், எல்லாரும் என்னை பத்தி தப்பா நினைக்கணும்னு தான் இப்படி செஞ்சீங்க என்று அழுதாள் மின்மினி.
ஆரியன் மின்மினியை கட்டிப்பிடித்து அவள் தலைமுடியை வருடினான். நான் வேணும்னே இதை பண்ணல. யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இதெல்லாம் நடக்காட்டி தான் தப்பா நினைப்பாங்க என்றான். மின்மினி இன்னும் விசும்ப அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியபடி, சரி இனி அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். கீழே நிவாசினி உனக்காக வெயிட் பண்றா பாரு. போய் கிளம்பு. மின்மினியும் அவனிடம் இனி பேசி பிரயோஜனமில்லை என்பதால் அமைதியாக குளிக்கச் சென்றாள். மின்மினி குளிக்க செல்ல படுக்கையில் அமர்ந்திருந்த ஆரியன் தலைக்குள் விரல்களை செலுத்தி முடியை கலைத்து கொண்டே, அவளுக்கு நிஜமாவே ஒன்னும் தெரியல. நாம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோமோ? அது சரி, இது நம்ம தப்பில்ல. இவ்ளோ ஸ்ட்ரைட்டான பொண்ணை இப்பதான் முதல்ல பாக்குறோம் என்று நினைத்து கொண்டே கட்டிலில் சாய்ந்தான். இங்கே வேகமாக ஆரியன் அறையிலிருந்து இறங்கி வந்த கல்பனா, மினிக்குட்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஆச்சி என்று ஆச்சியிடம் பொய் சொன்னார். ஆனால் அதற்கே கோபப்பட்ட ஆச்சி, இந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்பா? நம்ம தப்புதான். இன்னைக்கு காலேஜ் இருக்கும்னு அவகிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நாம நினைச்சது தப்பு என்றார். கல்பனா ஆச்சியின் பேச்சை கேட்டு, இதுக்கெல்லாம் டைம் ஆகத்தானே செய்யும். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் கதவை லாக் பண்ணிட்டு லவ் பண்ணிருக்கலாம். நல்ல வேளை நான் போனேன். எனக்கு பதிலா வேற யாரும் போயிருந்தா என்ன ஆகுறது என்று நினைத்த கல்பனா, இல்ல ஆச்சி, நைட்டு பார்ட்டிக்கு வேற போனாங்கல்ல, இப்ப ரெடி ஆயிருவாங்க என்று சமாளித்தார். மின்மினி வேகமாக குளியல் அறையை விட்டு வெளியே வந்து அறைக்கு வந்தபோது ஆரியன் இல்லாததை பார்த்தாள். அவள் நிம்மதியாக மூச்சு விட்டபடி பின்னர் விரைவாக தயாராக ஆரம்பித்தாள். மின்மினி அவளது தாலி மெட்டியை யார் கண்களுக்கும் தெரியாதபடி மறைக்க ப்ளூ ஜீன்ஸ் மற்றும் ஒயிட் கலர் க்ளோஸ் நெக் டாப்ஸ் அணிந்து கொண்டு அதே நிற கட்ஷூவை கால்களில் மாட்டிக்கொண்டாள். மின்மினி கீழே இறங்கிய போது ஆச்சி, ஐயா மற்றும் நிவாசினி ஆகியோர் ஹாலில் அமர்ந்திருந்தனர். நிவாசினி அவளை பார்த்ததும், ஓய், நேத்து ட்ரெடிஷ்னலா கலக்குன, இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ல அசத்துற, அழகிடி நீ என்றபடி கட்டிக்கொண்டாள். இதை பார்த்து சிரித்த ஐயாவும் ஆச்சியும் ஒருவரையொருவர் பார்த்தபடி, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ், உன்னை அங்க கூட்டிட்டு போகத்தான் நிவாசினி வந்திருக்கா என்றார் ஐயா. மின்மினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னது, நிஜமா எனக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிருச்சா என்று கேட்டாள். இதை கேட்ட ஆச்சி, ஆமாண்டா கண்ணு, யூஜில நீ பிபிஏ முடிச்சல்ல, இப்போ MBA ஃபினான்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படியாச்சும் படிச்சிருவல்ல என்று கிண்டல் செய்தார். ஆமா மினிக்குட்டி, நான் யோசிச்சுதான் இந்த கோர்ஸ் உனக்கு வேணும்னு கேட்டு வாங்கினேன். இனி நீயும் நம்ம குடும்ப பிசினஸ்க்கு ஆரியனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி வரலாம். அதான் உனக்கு ஓகே தானே என்றார் ஐயா. ஆரியனிடமிருந்து தப்பிக்க அப்போதைக்கு ஒரு வழி கிடைத்து விட்ட சந்தோஷத்தில், மினி சூப்பர், நான் அதெல்லாம் நல்லா படிச்சிருவேன். அங்க யாருமே இல்லாம தனியா இருந்தேன், அதான் படிக்க முடியல. இப்போ நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க, அதனால கண்டிப்பா நல்லா படிப்பேன் என்று ஆச்சி ஐயா காலில் விழுந்து ஆசி வாங்கினாள் மின்மினி. அதன் பின் நிவாஷினியிடம் திரும்பி, காலேஜ் போலாமா, ரொம்ப லேட் ஆச்சு என்று படபடத்தாள். ஐயா இருவரையும் பார்த்து, முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க, அப்புறமா காலேஜ் போங்க என்றார். காலை உணவை சாப்பிட்டு விட்டு நிவாசினி மின்மினியை தன்னுடன் அழைத்து சென்றாள். இங்கே அறையில் ஜிம்மில் இருந்த ஆரியன் திரும்பி வந்து நேராக குளிக்கச் சென்றான். சிறிது நேரம் கழித்து அவன் தயாரானதும் கீழே வந்தான். அவன் கண்கள் மின்மினியை தேடின. ஆனால் மின்மினி அங்கே இல்லை. அங்கே நின்று கொண்டிருந்த கல்பனாவை பார்த்தவன் காலை உணவை சாப்பிடாமல் வேகமாக கிளம்பினான். மின்மினி மகிழ்ச்சியுடன் கல்லூரியை அடைந்தாள். இந்த கல்லூரி அவளுக்கு பெரும் விடுதலையாக இருந்தது. கல்லூரியை பார்த்த மின்மினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கோவையில் இருக்கும் அவளது கல்லூரியை விட இது மிக பெரியதாக இருந்தது. இங்கே எல்லாரிடமும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருந்தது. நிவாசினி மின்மினியையும் தன்னுடன் ஒரு வகுப்புக்கு அழைத்து சென்றாள். கிளாஸில் சத்தம் அதிகமாக இருந்தது. ஆனால் மாணவர்கள் நிவாசினியை பார்த்தவுடன் அமைதியாக அனைத்து மாணவர்களும் நிவாசினிக்கு வணக்கம் தெரிவித்தனர். மின்மினியை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யும் போது நிவாசினி, ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் நியூ ஃப்ரெண்ட் மிஸ் மின்மினி. அவங்க உங்க கூட தான் படிக்க போறாங்க. மின்மினிக்கு படிப்பு விஷயத்துல மட்டும் ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு படிக்காம அரட்டை அடிக்கிற கேங்ல சேர்த்தக்கூடாது, ஓகேயா என்றாள் நிவாஷினி. அனைவரும் சிரித்தபடி தலையசைத்தனர். நிவாசினி மின்மினியின் பக்கம் திரும்பி, இனி இதுதான் உன் கிளாஸ், இன்ட்ரோ பண்ணிக்க என்றவள் கிசுகிசுப்பான குரலில், ரொம்ப பர்சனலா யார்கிட்டயும் எதுவும் பேசிராத, கவனம் என்றவள், வேற என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளு என்றாள். மின்மினி தலையை ஆட்ட நிவாசினி அங்கிருந்து கிளம்பினாள். அவர் சென்றவுடன் வகுப்பில் மீண்டும் சத்தம் அதிகமானது. மாணவர்கள் வெல்கம் மின்மினி என்று சத்தமாக உச்சரித்து அவள் வரவை கொண்டாடினார்கள். சக மாணவர்களின் ரியாக்ஷன்
அவள் மிகவும் அழகானவள் என்பதில் சந்தேகமில்லை என்று நிரூபித்தது. இதனால் உடன் இருந்த மாணவிகளுக்கு லேசான பொறாமை எழுந்தது. மின்மினி கண்களை சுழற்றி மொத்த வகுப்பையும் பார்த்துவிட்டு 2வது நம்பர் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். பக்கத்து பெண்ணிடம் அவளாகவே கையை நீட்டி, ஹலோ, நான் மின்மினி என்றாள். அந்த பெண்ணும் மின்மினியின் மெல்லிய குரலை கேட்டு புன்னகைத்தபடி, ஹலோ, நான் ஸ்வஸ்திகா என்று கைகோர்த்தாள். இங்கே அலுவலகத்தை அடைந்ததும் தனது கேபினில் அமர்ந்து ஆரியன் இன்று காலை மின்மினியுடன் சேர்ந்து கழிந்த நிமிடங்கள் பற்றிய யோசனையில் மூழ்கியிருந்தான். இந்த 3 வருடங்களில் ஆரியன் தன் வேலையை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்துவது இதுவே முதல் முறை. கதவு திறக்கும் சத்தம் கேட்டு ஆரியன் சுயநினைவுக்கு வந்தான். சித்தார்த்தான் தன் கேபினுக்கு வந்து ஆரியனுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். ஆரியனை பார்த்து சிரித்தான். ஆரியன் அவனை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் இப்படி சிரிக்கிற என்று கேட்க, சித்தார்த் ஆரியனின் முன் ஒரு ஃபைலை வைத்துவிட்டு, ஒண்ணுமில்ல மாமா, இவ்ளோ பெரிய சென்னையில உனக்கு பொண்ணே கிடைக்காம ஆச்சி உனக்கொசரம் கோயம்புத்தூர் வரைக்கும் போய் உனக்கு பொண்ணு எடுத்திருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்று வேண்டுமென்றே கோவை பாஷையில் பேசி சிரித்தான். எதுவும் புரியாத ஆரியன், என்ன அர்த்தம் என்று கேட்டான். சித்தார்த் நிதானமாக அமர்ந்து, தங்கச்சி யாரு என்னன்னு கேட்க சொல்லியிருந்தல, இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ரொம்ப எல்லாம் கஷ்டப்படல, நிவா கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் கிடைச்சது என்றான். ஆரியன் புருவங்களை உயர்த்தி, நிவாக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இந்த கல்யாணம் நடந்ததுல நிவாவோட பங்கு வேற இருக்கா என்று கோபமாக கேட்டான். ஹே ஹே, கூல் டியூட், நிவாசினி காலேஜ்ல தான் ஆச்சி மினிக்கு அட்மிஷன் வாங்கியிருக்காங்க, அவ கொடுத்த காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் மூலமா எல்லாம் தெரிஞ்சிட்டேன்னு சொன்ன என்றான். அதன் பின் தன் பேச்சை தொடர்ந்த சித்தார்த், அவளை பாக்குறப்பவே நினைச்ச மச்சான், ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கான்னு, இப்பதான் யூஜி பண்ணிருக்கா, வயசு கூட 21 தான். நீ யோசிக்கிற மாதிரி மணி மைண்டடா யோசிக்கிற பொண்ணா அவ இருக்க முடியாது. அவளுக்கு நிஜமாவே எதுவும் தெரியல, அவ நல்லவ. வீணா நீ உன் பழைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு அவளை கஷ்டப்படுத்திராத. மினி டோட்டலி வேற மாதிரியான பொண்ணு, பார்த்து ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு என்று ஆரியனை எச்சரித்தான். ஆரியனுக்கும் இப்போதுதான் மின்மினியிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருப்பது புரிந்தது. இன்னும் 6 மாதங்களில் முடித்துக் கொள்ள வேண்டிய உறவில் இவ்வளவு எமோஷனல் பாண்டிங் அவசியம் இல்லை என்று யோசித்தான். தவிர மின்மினி பற்றிய முழுமையான புரிதலுக்கு அவனால் இன்னும் வர முடியவில்லை. அவள் இன்னசென்ட் என்பது புரிந்தாலும் இன்னும் அவன் மனதில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. மின்மினி நிஜமாகவே இப்படியானவளா, அல்லது ஆரியனை அவள் வழிக்கு கொண்டு வர அவள் செய்யும் நாடகமா என்று அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. ஆரியனின் இந்த யோசனைகளை சித்தார்த்தின் குரல் கலைத்தது. நீ மின்மினி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு ஆரியன் என்று கொஞ்சம் கடுமையாக சொன்ன சித்தார்த், அவளுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்ல, அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சது இவ மட்டும்தான். அந்த நேரத்துல அவளை காப்பாத்தினதும் நம்ம ஆச்சி ஐயா தான். இவ்ளோ நாளா மின்மினிய பாத்துக்கிட்டதும் ஆச்சி ஐயா தான். இப்ப புரியுதா ஆச்சி ஏன் மின்மினிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு? அன்னைக்கு உனக்கு என்ன நடந்ததோ அதேதான் மின்மினிக்கும் நடந்திருக்கு. என்ன, உனக்கு 3 வயசுல நடந்த ஆக்சிடென்ட் மின்மினிக்கு 16 வயசுல நடந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இனியும் அவளை கஷ்டப்படுத்தாத ஆரியா, அது நல்லதுக்கு இல்ல என்று சித்தார்த் பேச பேச ஆரியன் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகி இருந்தான். எனக்கு நடந்ததுதான் அவளுக்கும் நடந்திருக்கா என்று ஏதோ யோசனைக்குள் போனான் ஆரியன். அவன் முகத்தை கவனித்த சித்தார்த் அவனிடம் பதில் கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பினான். அதிர்ச்சியான ஆரியன் அந்த ஃபைலை எடுத்து மின்மினியை பற்றிய அனைத்து விவரங்களையும் சரிபார்த்தான். அதன் பின் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அவ கூட எப்படி இவ்ளோ க்ளோஸா நடந்துகிட்டேன், என்னை விட 7 வருஷம் சின்னவ. இது தெரியாம நாம அவளை இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சதே தப்பு. எனக்கும் அவளுக்கு ஒரே மாதிரி ஆக்சிடென்ட்ல பேரண்ட்ஸ் போயிட்டாங்க. அவ உண்மையிலேயே பாவம், அவளை நான் இனி கஷ்டப்படுத்த கூடாது. எப்படியும் அவளை இன்னொரு 6 மாசத்துல அவ வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். எனக்கு அப்புறம் அவ வேற ஒரு லைஃப பாக்கணும்னா நான் அவளும் இப்படி க்ளோஸா பழகிறது இனி சரியா வராது என்று யோசித்த ஆரியன் சற்று நேர தீவிர யோசனைக்கு பின்னர் போனில் யாரையோ அழைத்து சில உத்தரவுகளை பிறப்பித்தான். பாகம் 26. இங்கே கல்லூரியில் மின்மினியின் பின்னால் அமர்ந்திருந்த பெண்கள் மின்மினியை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். மின்மினியை கை காட்டியபடியே ஒரு பெண், மேகா, உன்னை விட அழகான ஒருத்தி காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா என்றாள். மேகா கல்லூரியில் ஹாட்டஸ்ட் பெண்ணாக இருந்தாள். மாதத்திற்கு ஒரு பாய் ஃப்ரெண்டே மாற்றுவாள். மேகா அந்த பெண் சொல்வதை கேட்டு சிரித்துவிட்டு,
இந்த காலேஜ் முழுக்க சுத்து வட்டாரத்துல இந்த மேகாக்கு போட்டியா அப்படி ஒரு அழகான பொண்ணு இல்ல. பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்கடி. அவளை பாரு, ராஜமாதா மாதிரி மொத்தமா மூடிக்கிட்டு இருக்கா. ஸ்கின் அலர்ஜியா இருக்குமோ என்று மீண்டும் சிரித்தாள். மேகா சிரித்தபடி மீண்டும், இப்ப பாரு, ஸ்வஸ்திகாவையும் சேர்த்து நம்ம கிளாஸ்ல மொத்தம் 2 ராஜமாதாக இருக்காங்க. ஒண்ணுக்கொண்ணு நல்ல கம்பெனி தான் போ என்று கூற, மேகா சொல்வதை கேட்டு மற்ற பெண்களும் அவளுடன் சிரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் மின்மினிக்கு அதை கேட்டதும் அத்தனை கோபம் வந்தது. ஸ்வஸ்திகா அவர்களின் எல்லா முட்டாள்தனங்களுக்கும் பழகிவிட்டதால் மின்மினியை அங்கிருந்து கேன்டீன் பகுதிக்கு அழைத்து சென்றாள். சிறிது நேரத்தில் இருவரும் கல்லூரியின் கார்டனுக்கு வந்தனர். கார்டனில் இருந்தவர்களை வேடிக்கை பார்த்தாள். கோவைக்கும் சென்னைக்குமான முக்கியமான வித்தியாசங்கள் அவளுக்கு தென்பட ஆரம்பித்தன. அவளுக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது. மறுபடியும் ஒரு புது உலகத்திற்குள் தெரியாமல் விழுந்துவிட்ட பயம் வேறு அவளை ஆட்கொண்டது. ஸ்வஸ்திகா இப்போது மின்மினியின் தோள்களை தட்டி, இப்படி வெளிப்படையா வேடிக்கை பார்க்காத மின்மினி. ஸ்வஸ்திகாவின் குரலை கேட்ட மின்மினி, சாரி சாரி என்றாள். ஸ்வஸ்திகா மின்மினியை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து அவள் கன்னத்தை இழுத்து, நீ ரொம்ப அழகா இருக்க என்றபடி, வா அங்க உட்காந்துப்போம். நீ லேட்டா வந்து ஜாயின் பண்ணிருக்க. உனக்கு வேணுன்ற நோட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதை பத்தி பேசலாம் வா என்றாள் ஸ்வஸ்திகா. மின்மினி சரி என்று தலையசைத்து அவளுடன் சென்றாள். மாலை நேரம், அலுவலக நேரம் முடியும் தருவாயில் இருந்தது. சித்தார்த் வேகமாக ஆரியனின் கேபினுக்கு வந்து, என்னடா இதெல்லாம், இப்பவே கிளம்புறியாமா என்று பதட்டமாக கேட்டான். சித்தார்த் முகத்தை பார்க்காமல் எஸ் என்று மட்டும் பதிலளித்தான் ஆரியன். இதை கேட்ட சித்தார்த் ஆரியனிடம், ப்ரோ, உனக்கு இப்பதாண்டா கல்யாணம் முடிஞ்சது, 4 நாள் கூட ஆகல. முதல்ல நீ உன் கல்யாண லைஃபை என்ஜாய் பண்ணு. இந்த யூஎஸ் பிளானை நான் பாத்துக்கிறேன் என்றான். ஆரியன், இல்ல சித், உனக்கு ஏற்கனவே ஒர்க் லோட் ஜாஸ்தி. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்றான் உறுதியாக. அவன் சொல்வதை கேட்ட சித்தார்த் ஏதோ யோசித்து, சர்ரா, நீ தங்கச்சி கூட்டிட்டு போ, அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ல என்றான். ஆரியன், இல்லடா, அவ வேணாம். நான் என் ஒர்க் விஷயமா போறேன். சைட் சீயிங்க்கு போல. என் பிஸ்னஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டையும் நான் போட்டு குழப்பிக்க மாட்டேன். ஆர்கியூ பண்ணாத, நான் மட்டும்தான் போக போறேன் என்று சித்தார்த் ஐடியாவை மறுத்த ஆரியன், நான் கிளம்புறேன்டா. இப்போ என் அப்பார்ட்மெண்ட் போனாதான் பேக் பண்ணிட்டு போர்டிங் டைமுக்கு ஏர்போர்ட்ல இருக்க முடியும். சொல்ல மறந்துட்டேன், வீட்டில் எதுவும் பேசிடாத, நான் பேசிக்கிறேன் என்றபடி ஆரியன் அங்கிருந்து கிளம்ப சித்தார்த் அவன் சொல்வதை பார்த்து கொண்டே இருந்தான். சிதம்பர விலாஸ் வீட்டிற்கு போகாமல் தன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்கங்களுக்காக பயன்படுத்தும் அந்த அபார்ட்மெண்ட்டிற்கு நுழைந்த ஆரியன் அவசரமாக அங்கிருந்த உடைகளை பேக் செய்தான். ஆச்சிக்கு தன் அவசர வேலையாக அமெரிக்கா போவதாக மெசேஜ் மட்டும் அனுப்பி வைத்திருந்தான். சிறிது நேரத்தில் அவன் கார் ஏர்போர்ட்டிற்குள் நுழைந்தது. இங்கே மாலை. மின்மினி கல்லூரியிலிருந்து மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தாள். ஆச்சி மின்மினியின் தலைமுடியை வருடி, காலேஜ் பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு மினிக்குட்டி என்று கேட்டாள். மின்மினி ஆச்சியின் தோளில் தலை வைத்து, காலேஜ் சூப்பரா இருந்துச்சு ஆச்சி என்று குதூகலம் குறையாமல் கூறினாள் மின்மினி. ஆச்சி அவளிடம், சரி போ, போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்றார். சோர்வாக இருந்ததால் மின்மினியும் அதிகம் பேசாமல் அமைதியாக தன் அறையை நோக்கி சென்றாள். கொஞ்ச நேரம் பால்கனியில் அமர்ந்திருந்தாள். ஆகாயத்தின் நிறமாற்றங்கள் போல அவள் மனமும் மாறி மாறி ஊசலாடியது. முற்றிலும் இருட்டி இருக்க மின்மினி மொபைலில் நேரம் பார்த்தாள். மணி 8. அவள் கீழே வந்தபோது ஆச்சி டைனிங் டேபிளில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். ஆச்சி கல்பனாவுடன் பேசிக் கொண்டிருந்தாள். மின்மினி ஆச்சியிடம் சென்று, ஐயா இன்னும் வரலையா ஆச்சி என கேட்டாள். மின்மினியின் பேச்சை பார்த்து சிரித்த கல்பனா அவளிடம், ஐயாவை கேக்குறியா இல்ல ஆரியன் தம்பியை கேக்குறியா மினி என்று குறும்பாக கேட்டார். கல்பனாவை பார்த்ததும் தான் மின்மினிக்கு காலை நடந்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது. எதுவும் பேசாமல் அமைதியாக தன் இடத்திற்கு வந்து அமர்ந்தாள். ஆச்சியும் அவளை பார்த்து புன்னகைத்தபடி, இன்னைக்கு நாம 2 பேரும் தனியா டின்னர் சாப்பிட போறோம். உங்க ஐயா வர லேட் ஆகும் என்றவர், ஆரி வர்றதுக்கு இன்னும் 15-20 நாள் ஆகுமாமா மின்மினி. என்னமோ யூஎஸ்ல புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கானா, அதனால ஆபீஸ்ல இருந்து அப்படியே கிளம்பிட்டாமா என்றார் ஆச்சி. மின்மினி அவர் பேச்சை கேட்டு, சரியாச்சி என்றபடி வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். இரவு உணவு சாப்பிட்டு விட்டு தன் அறைக்கு வந்தவள் தன் படுக்கையில் விழுந்தபடி, அப்பாடி
இன்னும் 20 டேஸ்க்கு அந்த ஜிம் பாடி தொல்லை இல்லாம இருக்கலாம். இந்த பெட் ஃபுல்லா புரண்டு புரண்டு படுத்து தூங்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம எந்த பயமும் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கலாம் என்று கொஞ்ச நேரம் தனியாக அந்த பெட்டில் ஏறி குதித்தாள். அதன் பின் களைப்பினால் அப்படியே உறங்கி போனாள் மின்மினி. இங்கே ஆச்சி கவலையோடு அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். இந்த ஆரியன் திடீர்னு அமெரிக்கா போனான்னு புரியலையே. மினிக்கும் அவனுக்கும் சண்டையா? அப்படின்னா மினி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாளே. அவ சொல்லாட்டி கூட அவ முகமே காட்டி கொடுத்துரும். மின்மினிய பார்த்தா சண்டை போட்ட மாதிரி தெரியல. கல்யாணமாகி 1 வாரம் கூட முடியல, அதுக்குள்ள தனியா கிளம்பி அமெரிக்கா போயிருக்கான். திரும்ப வரட்டும், அவனுக்கு இருக்கு என்று கோபமாக கட்டிலில் அமர்ந்தார். ஆரியன் யுஎஸ் போய் இன்றோடு 11 நாட்கள் ஆயிருந்தது. இந்த நாட்களில் மின்மினி தனது காலேஜ் படிப்பு விஷயங்களில் பிஸியாக இருந்தாள். ஆனாலும் ஆரியன் வீட்டில் இல்லாதது அவளுக்கு என்னவோ போல இருந்தது. ஆரியன் இல்லாத அறையில் இருக்க அவளுக்கே பிடிக்காமல் போனது. 4 நாள் தான் பழகினோம், அதுக்குள்ள ஏன் இவ்வளோ மிஸ் பண்றோம்? அது சரி, பாக்குறப்பெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தார்ல, அதான் நமக்கு இப்படி திடீர்னு போனதும் ஒரு மாதிரி இருக்கு என்று அவளாகவே ஒரு முடிவுக்கு வந்தாள். ஆச்சியிடம் சொல்லி ஒரு லேப்டாப்பும் ஒரு டிவியையும் அந்த அறைக்குள் கொண்டு வந்திருந்தாள். இந்த 11 நாட்களில் ஒருமுறை கூட மின்மினியை ஆரியன் அழைக்கவில்லை. மின்மினி இப்போது தினசரி கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள். அவளும் ஸ்வஸ்திகாவும் மிகவும் நல்ல தோழிகளாகி விட்டார்கள். இன்றும் கல்லூரியில் இருந்து வந்து தன் அறையை அடைந்ததும் மீண்டும் ஆரியனுடன் இருந்த நாட்களை நினைத்து பார்த்தாள். நான் ஏன் இவ்ளோ மிஸ் பண்றேன் உங்கள என்று தன்னுடைய மொபைலில் வைத்திருந்த செல்ஃபியில் தன்னையே பார்க்கும் ஆரியனை கேட்டாள் மின்மினி. அவர்களின் திருமணம் நடந்த விதம் மின்மினி ஆரியன் இருவருக்குள்ளும் பெரிய வித்தியாசங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த பிரிவு அவளை மிகவும் வாட்டியது. உண்மையில் மின்மினிக்கு ஆரியனை பிடித்துத்தான் இருந்தது. ஆனால் அது வெறும் லைக் என்ற இடத்தோடு தன்னுடைய விருப்பங்களுக்கு பூட்டு போட்டு வைத்திருந்தாள் மினி. அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆனால் அதே நேரம் அவள் ஆரியனின் அழகால் ஈர்க்கப்பட்டுதான் இருந்தாள். அவனுடைய அகன்ற மார்பு, அவனுடைய தசைகள், அவனுடைய அழகான முகம் எல்லாமே அவளுக்கு அவளுடைய ஃபேவரட் ஹீரோவான துருவைத்தான் நினைவூட்டி கொண்டே இருந்தது. ஆரியன் போன பின் போரடிக்காமல் இருப்பதற்காக ஐயா அவர்கள் அறையில் ஒரு பெரிய டிவியை மாட்டி பிளேஸ்டிக்கையும் கையில் கொடுத்துவிட்டு போனார். அன்றிலிருந்து அவள் தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆதித்யா வர்மா படத்தையோ பாடலையோ போட்டு அதில் துருவை பார்த்து கொண்டிருப்பாள். ஆரியன் இல்லாத போதும் அந்த படம் அவளுக்கு அவனை ஞாபகப்படுத்தியபடியே இருந்தது. ஆரியனின் அந்த திமிரான ஆட்டிடியூட், அந்த ஸ்டைலான நடை, தலைமுடியை கோதும் விரல்கள், சிகரெட் பிடிக்கும் தோரணை, அந்த முரட்டுத்தனம் முதல் கொண்டு எல்லாமே ஆதித்ய வர்மா துருவை போலவே இருந்தது. ஆரியனை மிஸ் செய்வதை கோபப் செய்ய இந்த வழி அவளுக்கு கொஞ்சம் உதவியது எனலாம். இரவு உணவு முடிந்து வெளியே தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள் மின்மினி. நடந்து கொண்டே சர்வன்ட் கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்தாள். அங்கே விஜி ஒரு பையனுடன் நின்று கொண்டிருந்தார். விஜி கோபமாக பேசிக் கொண்டிருந்ததை பார்க்க மின்மினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. விஜி அந்த பையனிடம் கோபமாக, 2 நாள் ஆச்சு நீ என்கிட்ட பேசி, எங்கூட பேசுறதை விட உனக்கு அப்படி வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு என்றவள் அங்கே வந்த மின்மினியை பார்த்து விட்டாள். விஜயின் பார்வை மின்மினி மீது விழுந்ததும் அவள் அமைதியாகி அந்த பையனிடம், மினிக்கா வராங்க, உங்ககிட்ட அப்புறம் பேசுற, தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத, இருக்கு உனக்கு என்று அவனை எச்சரித்து அனுப்பினாள். அந்த பையன் அங்கிருந்து கிளம்பினான். மின்மினி விஜய் அருகில் வந்து, என்னாச்சு விஜி, அந்த பையன் உன்னை டிஸ்டர்ப் பண்றானா என்று கேட்க விஜி சிரித்து கொண்டே, அச்சோ அதெல்லாம் இல்லக்கா, அவரை நான் கட்டிக்க போற பையன், என் கூட பேசி 2 நாள் ஆச்சு, கேட்டா வேலையில பிஸின்னு சொல்றாரு, இப்படியே போனா சரியா வராதுன்னு தான் நல்லா திட்டி விட்டுட்டேன் என்றாள். அதன் பின் விஜி மின்மினியை பார்த்து, என்னாச்சுக்கா, இன்னும் தூக்கம் வரலையா உங்களுக்கு என்று கேட்டாள். அதற்கு மின்மினி விஜயிடம், இல்ல என்னால தூங்க முடியல, இனிமேதான் தூங்கணும், சும்மா அப்படியே கார்டன் பக்கம் வாக்கிங் வந்தேன், சத்தம் கேட்டு இந்த வழியா வந்தேன் என்றாள். விஜி மின்மினி சொல்வதை கேட்டு அவளிடம், ஓ சரிக்கா, இந்நேரத்துக்கு இங்க வாக்கிங் வரவேணாங்க்கா, பூச்சி போட்டு அலையிற நேரம் என்று கூற அங்கிருந்து அவள் அறைக்கு திரும்பினாள் மின்மினி. மின்மினி அவள் அறைக்கு வந்த பின்னும் விஜி சொன்ன வார்த்தைகள் அவள் மனதில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். விஜியோட ஃபியான்சி ஜஸ்ட் 2 days பேசல, அதுக்கே விஜி பயங்கரமா சண்டை போடுறா. நம்ம ஜிம்பாடி யூஎஸ் போய்
2 வாரமே ஆக போகுது. எனக்கு ஏன் ஒரு வாட்டி கூட கூப்பிடல? ஒருவேளை நான் மிஸ் பண்ற மாதிரி அவரு நம்மள மிஸ் பண்ணல போல, அதான் என்று நினைத்தாள். இதே சந்தேகம் தொடர அவள் சட்டென மொபைலை எடுத்து ஸ்ருதியை அழைத்தாள். ஸ்ருதி போனை எடுத்து மின்மினிடம் எப்படி இருக்கீங்க அழகி என்று கேட்டாள். மின்மினி நாட் சோ குட் என்று மட்டும் சொன்னாள். அவளது டல்லான குரலை கேட்டதும் ஸ்ருதி சற்று டென்ஷன் ஆனாள். உடனே மின்மினியிடம் என்னாச்சு உனக்கு என்று கேட்டாள். மின்மினிக்கு இப்போது அழுகையாக வந்தது. அவள் அழுது கொண்டே ஸ்ருதி, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று சொன்னாள். யார மிஸ் பண்ற? என்ன விஷயம்? முதல்ல அலறத நிறுத்து என்று அவள் சொல்வதை கேட்டு பதறினாள் ஸ்ருதி. மின்மினி, என் ஹஸ்பண்ட் ஆரியனை தான். இங்க நான் வேற யார மிஸ் பண்ண போறேன்? யூஎஸ் போனப்புறம் அவர் ஒரு வாட்டி கூட என் கூட பேசல தெரியுமா? எனக்கு கோவமா வருது. கையில கிடைச்சாரு, அவ்வளோதான் என்று கொஞ்சம் கோபமாக சொன்னாள். என்னது, வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை யூஎஸ் போயிட்டாரா? அதுவும் தனியாவா என்று அதிர்ச்சியானாள் ஸ்ருதி. அழுது கொண்டே அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னாள் மின்மினி. மின்மினியின் பேச்சை கேட்ட ஸ்ருதி, இங்க பாரு மினி, எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது என்றாள். மின்மினி அவள் பேச்சை கேட்டு, ஏன், என்னாச்சு, என்ன தப்பா இருக்கு என்று கேட்டாள். ஸ்ருதி சற்று தயங்கி, மச்சான் உன்னை விட்டுட்டு போயிட்டாரோன்னு நினைக்கிறேன். அவருக்கு அங்க ஒரு லவர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அந்த பொண்ணுகிட்ட தான் போயிருக்கணும். எப்படியோ மச்சா மாதிரி பணக்காரங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க என்றாள் ஸ்ருதி. மின்மினி இப்போது ஸ்ருதி சொல்வதை கேட்டு மேலும் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். என்ன சொல்ற? நான் தான் அவரோட வைஃப். நான் இருக்கிறப்ப அவருக்கு எப்படி புது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க என்று தேம்பினாள். மின்மினியின் அழுகையை கேட்ட ஸ்ருதி அவளை சமாதானப்படுத்தி, ஒரு கெஸ்ட்ல தாண்டி சொன்ன, ஒரு வேளை மச்சான் நிஜமாவே பிசினஸ்க்காக கூட போயிருக்கலாம். நீ எனக்கு அனுப்பிச்ச அந்த செல்ஃபில மச்சானோட முழு கவனமும் ஓ மேல தாண்டி இருந்தது. அவரு கேமரா பார்க்காம உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தாரு. அவரும் உன்னை லவ் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சுது என்றாள். இதை கேட்ட மின்மினிக்கு கோபம் ஸ்ருதியின் மீது திரும்பியது. என்னடி நினைச்சு பேசுற? அப்பவே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்ன, இப்ப என்னடானா அவர் என்னதான் சின்சியரா லவ் பண்றாருன்னு சொல்ற? உனக்கு விளையாட நான் தான் கிடைச்சனா என்று கேட்டாள் மின்மினி. ஸ்ருதி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். அப்பவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இதுல அனுபவமும் இல்ல. இப்பதான் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு என்று தொண்டை வரை வந்த வார்த்தையை மனதிற்குள் புதைத்து கொண்டாள். ஸ்ருதிக்கு சட்டென ஒரு ஐடியா வந்தது. ஏய், ஐடியா வந்துருச்சு. நீ என்ன பண்ண, அவருக்கு ஃபோன் பண்ண. என்னாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு கேளு. உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு என்று மின்மினியிடம் ஸ்ருதி தன்னுடைய ஐடியாவை சொல்ல, அவள் சொல்வதை கேட்ட மின்மினி, இப்படி பண்ண என்ன ஆகும் என்று கொஞ்சம் முட்டாள்தனமாக அவளிடம் கேட்டாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஸ்ருதி, ஹோ காட், எப்பதான் இவளுக்கு மூளை வளருமோ தெரியல என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு மின்மினியிடம், ஏய் மக்கு, மச்சான் ஏன் உன்னை கூப்பிடல, ஏன் உன்னை இவ்ளோ நாளா தேடலன்னு அவருக்கு போன் போட்டு திட்டு. அப்பதான் அவரு ஏன் கூப்பிடல பேசலன்னு உனக்கு தெரியும். சொல்றது புரிஞ்சுதான் இல்லையா மரமண்ட என்றாள். மின்மினி கண்ணீரை துடைத்துக்கொண்டு, அட ஆமால, நான் இதை யோசிக்கவே இல்லையே. சரி, நான் அவருக்கு கால் பண்றேன். மறந்துடாத ஸ்ருதி, என் கல்யாண விஷயத்த உங்க வீட்ல கூட யார்கிட்டையும் சொல்லிடாத. எனக்கு நடந்தது சீக்ரெட் கல்யாணம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் வெளியே சொல்லணுமா என்ற மின்மினியிடம் ஸ்ருதி தன் படுக்கையில் வசதியாக படுத்துக்கொண்டு, ஆமாண்டி, இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாரு. யூஎஸ் போன புருஷனுக்கு போன் போடணும்னு தெரியல. அதையே நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீ வேணா பாரு மினி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த உலகத்திலேயே மிக பெரிய முட்டாளா கடைசியில நீ தான் மிஞ்ச போற என்றாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு எரிச்சலுடன், சரிடி, பெரிய அறிவு குழந்த மாதிரி பேசாத, போனவை, நான் இப்பவே அவர்கிட்ட பேசி ஆகணும் என்றாள். ஸ்ருதி சிரித்து கொண்டே ஓகே ஓகே என்றபடி போனை வைத்தாள். ஆரியன் உண்மையிலேயே மினியை விட்டு விலகி போய்விடுவானா? பாகம் 27. ஸ்ருதியுடன் பேசிய பிறகு ஆரியனின் தொலைபேசி எண்ணை தேடத் தொடங்கிய மின்மினி தன் போனை ஸ்க்ரோல் செய்தாள். புருஷனோட நம்பர் சேவ் பண்ணி வைக்காத ஒரே வைஃப் நானாதான் இருக்க முடியும் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டாள். ஒருமுறை ஆரியனுடைய போனில் இருந்து தன் போனை அழைத்தது மின்மினிக்கு நினைவு வந்தது.
அவனது போனை காணாததால் அவள் கால் பதிவில் அவனது எண்ணை தேடினாள். மின்மினி தனது கால் லாகில் ஒரு நம்பரை பார்த்து, இந்த நம்பரா தான் இருக்கணும். எப்படியும் நான் யார்கிட்டயும் பெருசா பேசவே இல்லையே. ஸ்ருதிட்ட ஸ்வஸ்திகாட்ட மட்டும்தான் பேசினேன். அவங்க பேர் இல்லாம இது ஒரு நம்பர் தான் புதுசா இருக்கு என்றபடி மின்மினி அந்த எண்ணுக்கு போன் செய்தாள். ஆனால் யாரும் அழைப்பை எடுக்கவில்லை. மின்மினி தன் போனை பார்த்தாள். ஒருவேளை அது அவர் நம்பர் இல்லையோ, இதா தானே இருக்கணும் என்று குழம்பினாள். அப்போது மின்மினியின் கவனம் போன் ஸ்கிரீனில் காட்டிய நேரத்தின் மீது சென்றது. அப்போது இரவு 11 மணி. மின்மினி அவள் தலையை தானே தட்டிக்கொண்டு, மணி பாத்தியா, இந்நேரம் அவர் தூங்கிட்டு தானே இருப்பாரு. மின்மினி தனக்குள்ளே பேசிக்கொண்டு கட்டிலில் சாய்ந்தாள். இங்கே அமெரிக்காவில் இந்த நேரத்தில் மணி 1:30 மணி ஆகியிருந்தது. ஆரியன் தனது அலுவலகத்தில் மீட்டிங் அறையில் அமர்ந்திருந்தான். அவன் போன் வைப்ரேட் மோடில் இருந்ததால் கால் வந்ததை அவன் கவனிக்கவில்லை. அதே நேரம் சென்னையில் மின்மினியால் இன்னும் தூங்க முடியவில்லை. போர்வையை தூக்கி தூர எறிந்த மின்மினி, என்னால் இங்க தூங்கவே முடியல, அங்க அவர் மட்டும் எதுக்கு நிம்மதியா தூங்கணும் என்றபடி மின்மினி எழுந்து தன் கைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு, இப்ப அவங்களோட சண்டை போடுற வரைக்கும் நம்மனால நிம்மதியா தூங்கவே முடியாது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே மின்மினி மீண்டும் ஆரியனுக்கு போன் செய்தாள். ஆனால் இந்த முறையும் ஆரியன் போனை எடுக்கவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஆரியனுக்கு டயல் செய்தாள் மின்மினி. மீண்டும் அழைப்பு வந்தபோது ஆரியன் இப்போது அவனது அபார்ட்மெண்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அவனது போனில் இருந்த ட்ரூ காலரில் இருந்து சுந்தரி என்ற பெயரில் அழைப்பு வருவதை அறிந்த ஆரியன் இந்த பெயரில் தனக்கு யாரையும் தெரியாது என்பதால் அந்த அழைப்பை எடுக்கவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் கால் வந்து கொண்டே இருக்க ஆரியன் வெறுப்போடு அட்டன் செய்து ஹலோ என்றான். அது ஆரியன் குரல்தான் என்பதை அறிந்தவுடன் மின்மினி நிம்மதியானாள். அங்கிருந்து யாருடைய சத்தமும் கேட்காததால் ஆரியன் மீண்டும் ஹலோ, ஹூஸ் ஆன் த லைன் என்றான். இம்முறை அவன் குரலை கேட்டதும் உங்க ஆயா என்று கோபமாக பதிலை சொன்ன மின்மினி, நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கேன், என்கிட்ட கூட சொல்லாம யுஎஸ் போயிட்டீங்கல்ல என்று ஆரியனை திட்ட ஆரம்பித்தாள். ஆரியன் பதில் பேசாமல் இருக்க, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இல்லையா, பதில் சொல்லுங்க என்று மீண்டும் திட்டினாள். மின்மினியின் குரலை ஆரியன் கேட்டவுடன் அவன் முகத்தில் சிரிப்பு வந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு மின்மினியின் குரல் கேட்டதும் அவன் காதுகள் இனிப்பை உணர ஆரம்பித்தது. ஆனால் ஏதோ ஞாபகம் வந்ததும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மின்மினியிடம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக, ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் எங்காச்சும் போகணும்னு அவசியமா என்ன என்று கேட்டான். அவனின் அலட்சியத்தை அலட்சியப்படுத்திய மின்மினி, ஆமா, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது, ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க போகணும் என்றாள் மின்மினி. ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு, தயவு செஞ்சு உன் போனை கட் பண்றியா பிளீஸ். உன்னோட இந்த ஹா ஹா ஹாசினி டைலாக் எல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல. உங்களோட எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப நான் கூப்பிடுறேன் என்று மின்மினியிடம் எரிந்து விழுந்தான் ஆரியன். இந்த முறை ஆரியனின் நடத்தையால் மின்மினி அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வர தயாராக இருந்தது. முதலில் அவன்தான் மின்மினியை அழைத்திருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. இப்போது அவளை போன் செய்து பேச நினைக்கும் போது மின்மினிக்கு பிடிக்காத விதத்தில் அவளிடம் நடந்து கொண்டதால் அவள் ஆரியனிடம் தன் முழு கோபத்தை காட்ட நினைத்து, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேச்ச ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு தோணுனாதான் என்கிட்ட பேசுவீங்களா, இல்லைன்னா பேச மாட்டீங்களா? இனி நீங்க என்கிட்ட பேசணும்னு ஒரு அவசியமும் இல்ல என்று அவளும் கத்தினாள். மின்மினி இப்படி பேசுவதை கேட்ட ஆரியன் மீண்டும் ஒருமுறை அவளை திட்டுவதற்காக வாயை திறந்தான். அதற்குள் மின்மினி, உங்ககிட்ட பேசணும்னு நான் தான் பைத்தியக்காரி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கூட பேசணும்னு நினைக்கவே இல்லைல்ல. உங்களை ரொம்ப மிஸ் பண்ண. ஆனா நீங்க என்னடானா என் குரல் கேட்டாலே எரிஞ்செரிஞ்சு விழுறீங்க. பேசி முடிப்பதற்குள் மின்மினியின் தொண்டை துக்கத்தால் நிரம்பி இருந்தது. அவள் இப்போது அழ தயாராக இருந்தாள். அழ ஆரம்பித்தபடியே, உங்களுக்கு என்ன மிஸ் பண்ணணும்னெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே என்றாள். மின்மினி தன் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, இனி என்ன கூப்பிடாதீங்க, அங்க உங்க லவ்வர் கூட ஹாப்பியா இருங்க என்றாள். மின்மினியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆரியன் அவனை அறியாமல் கண்கள் கலங்க மின்மினியை நோக்கி, நீ டூ மச்சா போற, ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் என்று கத்தினான். ஆனால் அதற்குள் மின்மினி போனை டிஸ்கனெக்ட் செய்ததை உணர்ந்தான். ஓ காட், இவ ஏன் இவ்ளோ டார்ச்சர் பண்றா என்று தலையை பிடித்து கொண்டான். ஆரியனிற்கு இப்போது தன் மீதே கோபம் வந்தது. அவன் அறைக்கு வந்து கோபத்துடனே தன் கோட்டை படுக்கையில் எறிந்தான். தலைமுடிக்குள் விரல்களை விட்டு தலையை கலைத்து கொண்டான். நான் என்ன பண்ண இப்ப வந்த அழுகாச்சு காவியம் பாடிட்டு இருக்கா என்று கோபப்பட்டான்.
அதே நேரம் மின்மினியின் குரல் கேட்டதும் மனம் இலகுவானதையும் அவன் உணர்ந்தே இருந்தான். இந்த 11 நாட்களில் அவன் சிரிப்பது இன்றுதான். ஆரியன் இப்போது மிகவும் நிம்மதியாக இருந்தான். முடிந்தவரை மின்மினியிடம் இருந்து விலகி இருக்க மனதை அடக்கிக் கொள்ள முயன்று கொண்டிருந்த வேளையில் அவள் குரலை கேட்டபின் ஆரியன் மனம் மீண்டும் அலைய ஆரம்பித்தது. மறுபடி அவகிட்ட பேசி பார்க்கலாமா என்று ஆரியன் யோசித்தபடி போனை எடுத்த ஆரியன் அதன்பின் ஏதோ யோசித்துவிட்டு, இல்ல வேணாம், அவகிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு தான் நாம அமெரிக்கா வந்திருக்கோம். இவகிட்ட பேசினா நம்ம கண்ட்ரோல் லூஸ் ஆயிரும் என்றபடி போனை திரும்ப அங்கேயே வைத்தான். ஆரியன் அதே பால்கனியில் சோஃபாவில் தலை வைத்து அமர்ந்து கண்களை மூடினான். திடீரென்று ஆரியனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் மின்மினியுடன் நடந்த தன் முதல் முத்தத்தை நினைவு கூர்ந்தான். அவளோடு இருந்த அந்த 5 நாட்களின் ஞாபகங்கள் வந்து போனது. ஆரியன் இப்போது கண்களை திறந்து மீண்டும் ஒருமுறை தன் போனை எடுத்து மின்மினியின் எண்ணை பார்த்து, நானும் உன்னை போலதான் மினி, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு இங்க தனியா படுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை என் கைக்குள்ள கட்டிக்கிட்டு படுத்தே பழக்கமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இது புரியாம நீங்க நான் வேற யார் கூடயும் ஹாப்பியா இருப்பேன்னு ஏன் நினைக்கிற? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா மினி என்று தனியாக யோசித்துக் கொண்டிருந்தான் ஆரியன். அதன் பின் மனதின் சப்தம் பொறுக்க முடியாமல் இந்த முறை ஆரியன் மின்மினியை மீண்டும் மீண்டும் அழைத்தான். ஆனால் மின்மினி போனை எடுக்கவில்லை. மறுபுறம் ஆரியனின் இத்தகைய மோசமான நடத்தையால் மின்மினி மிகவும் காயப்பட்டாள். ஆரியனுக்கு அங்கே ஒரு காதல் இருக்கிறாள், அவள் மட்டுமே அவனுடன் இருக்கிறாள் என்று இப்போது உண்மையாகவே நம்ப ஆரம்பித்தாள். அழுது கொண்டே, போ, லவ் பண்ணு, யாரு கூட வேணா இரு, எனக்கு என்ன, எனக்கு ஆச்சி ஐயா மட்டும் போதும், நீ வேணாம் போ என்று அவளுக்குள்ளாகவே அடம் பிடித்தாள். ஆனால் அவள் மனம் இன்னும் ஸ்ருதி சொன்ன வார்த்தைகளில் சிக்கியிருந்தது. பணக்காரங்கன்னா அவங்களுக்கு நிஜமாவே பல லவர்ஸ் இருப்பாங்களா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். இதையெல்லாம் யோசித்தபடியே தூங்கியும் போனாள் மின்மினி. ஆரியன் பலமுறை மின்மினியை அழைத்தான். ஆனால் அவள் அவனுடைய அழைப்பை எடுக்கவில்லை. அவனுக்கு இப்போது மின்மினியை பற்றி கவலையாக இருந்தது. கைகளில் போனை வைத்துக்கொண்டு, இப்போ உனக்கு போன் பண்ணட்டுமா வேணாமா, தேவையே இல்லாம சீன் கிரியேட் பண்றடி என்று தனக்குள்ளாகவே பேசிக்கொண்ட ஆரியன், இல்ல இப்ப கூப்பிட வேணாம், இப்ப கூப்பிட்டா அவ தேவையே இல்லாம அழுது சீன் போடுவா, ஆச்சி வேற அதை பாப்பாங்க, அவ்வளோதான் என்றபடி மின்மினிக்கு கால் செய்யும் எண்ணத்தை கைவிட்டான் ஆரியன். ஆரியன் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்த போது அவனுடைய பிஏ அழைப்பு வந்தது. ஆரியன் அவனுடைய அழைப்பை எடுக்க ஆரியனின் பிஏ அவரிடம், சார், நம்ம அடுத்த மீட்டிங் இன்னும் 1 மணி நேரத்துல இருக்கு, நீங்க சீக்கிரம் வாங்க என்றார். சரி என்று ஆரியனும் அழைப்பை துண்டித்தான். மீண்டும் பிசினஸ் மீட்டிங்கில் இறங்கிய ஆரியன் மின்மினியை பற்றி சுத்தமாக மறந்து போயிருந்தான். 3 மணி நேர தொடர் சந்திப்புக்கு பிறகு ஆரியன் தன் அபார்ட்மெண்டிற்கு திரும்பியதும் மீண்டும் ஒருமுறை மின்மினியை அழைக்க நினைத்தான். மீட்டிங்கில் இருந்து வந்ததுமே அவனுக்கு மின்மினி ஞாபகம் வந்தது. அவள் அழுகைக்கு காரணம் அவன்தான் என்கிற எண்ணம் வேறு அவனை அலைக்கழித்தது. தான் அமெரிக்காவில் இருக்கிறோம் என்பது கூட ஆரியனுக்கு நினைவு வரவில்லை. இந்தியாவில் இது நள்ளிரவு கடந்த நேரம் என்பதை கூட ஆரியன் யோசிக்கவில்லை. 2-3 முறை அழைத்தும் மின்மினி போனை எடுக்கவில்லை. இருப்பினும் விடாமல் முயற்சித்துக் கொண்டே இருந்தான் ஆரியன். நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த மின்மினி இம்முறை போன் சத்தம் கேட்டு எழுந்தவள் தூக்கத்திலேயே போனை எடுத்து ஹலோ என்றாள். அங்கிருந்து அவளின் குரலை கேட்ட ஆரியன் வேகமாக ஹலோ மின்மினி என்று அவசரமாக பேசினான். ஆரியனின் குரலை கேட்டவுடன் மின்மினி தூக்கத்திலிருந்து முற்றிலுமாக விழித்துக் கொண்டாள். 2-3 முறை இமைகளை சிமிட்டிவிட்டு சட்டென எழுந்து அமர்ந்தாள். ஆரியன் தன்னிடம் பேசியதெல்லாம் அவளுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. மின்மினி கோபமாக, இப்ப எது கூப்பிடுறீங்க? என்ன திட்டினது போதலையா? இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா என்று கேட்டாள். படபடவென புரிந்தவள் திடீரென அமைதியானாள். ஓ, உங்களுக்கு தோணும் போது பேசுவேன்னு சொல்லிருந்தீங்களே, அதான் கூப்பிட்டீங்களா? ஆனா எனக்கு இப்ப உங்க கூட பேசுற ஐடியாவே இல்ல என்றாள் மின்மினி. மின்மினி இப்படி கோபத்தில் பேசுவதை கேட்ட ஆரியன் அவள் வார்த்தைகளில் தெரிந்த குழந்தைத்தனம் கண்டு சிரித்தான். வெகு நாட்களுக்கு பிறகு அவளின் அந்த குழந்தைத்தனத்தை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். இருப்பினும் தன்னுடைய சந்தோஷத்தை அடக்கிக் கொண்டு மின்மினியிடம், ஆனா நான் உங்கூட பேசணும் என்றான் விரைப்பாக. மின்மினி அதே கோபத்துடன், எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல, நீங்க வர்ஸ்ட் பர்சன், செல்ஃபிஷ் ஆளுங்க கூட நான் என்னைக்குமே பேச மாட்டேன் என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன் மென்மையான குரலில், ஓகே ஓகே, ஐ எம் சாரி, தப்பு என் மேலதான், நான் தான் உங்ககிட்ட முதல்ல பேசியிருக்கணும் என்று சொல்ல, ஆரியனின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட மின்மினி, என்ன சொன்னீங்க, சாரியா என்று ஆரியனிடம் கேட்டாள். ஆரியன் மறுபடியும், ஆமா சாரி தான் சொன்னேன், அகைன் ஐ எம் சாரி
எனக்கு கொஞ்சம் பிசினஸ் டென்ஷன்ஸ், உங்ககிட்ட அப்பவே கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு, ஓ இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுக்கு கோபம் வரப்பெல்லாம் என்னை கூப்பிட்டு திட்டுவீங்க, நான் பொறுத்துக்கணுமா என்றாள். அவள் சொல்வதை கேட்ட ஆரியன் மிக மிருதுவான குரலில், நோ நோ, இனிமே இப்படி நடக்காது, ஐ ஸ்வேர் என்றான். ஆரியன் அவளிடம் இவ்வளவு அன்பாக பேசிய பிறகு மின்மினியின் கோபம் கரைந்தது. ஆனாலும் அவள் தன் போலி கோபத்தை காட்டி, ஆனா இன்னும் உங்க மேல கோபம் இருக்கு. ஆரியன் இப்போது வேகமாக, ஏன் இன்னும் என்ன கோபம் உனக்கு மிச்சம் இருக்கு என்று கேட்டான். மின்மினி வேகமாக பேசத் தொடங்கினாள். நல்லா கேட்டுக்கங்க, நீங்க டோட்டலா 3 மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க. நம்பர் 1, நீங்க எங்கிட்ட சொல்லாம யூஎஸ் போனது. நம்பர் 2, என்ன நீங்க உங்க கூட கூட்டிட்டு போகாம விட்டது. நம்பர் 3, அங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது. எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா இதெல்லாம் மேட்ரே இல்ல என்று மின்மினி லிஸ்ட் போட, இதை கேட்ட ஆரியனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. எனக்கு இங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ நேர்ல வந்து பாத்தியா என்றவன், உனக்கு எதுக்கு பாய் ஃப்ரெண்ட்? அப்ப நான் உனக்கு யாரு என்று அவளைப் போலவே குழந்தையாக மாறிய ஆரியன் கேட்டான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்றதுதான் என் பிரச்சனைன்னு சொல்ல வந்தேன் என்றாள். இதை கேட்ட ஆரியன், எனக்கும் தான் இங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, நான் பிசினஸ் விஷயமா வந்திருக்கேன், அதை மட்டும்தான் பாக்குறேன் என்றான் கொஞ்சம் அழுத்தமாக. அவன் கோபமான குரலை கேட்ட மின்மினி, சரி நான் போனை கட் பண்றேன் என்றாள். ஆரியனுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஏன் கட் பண்ற? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா இல்லதான், நீ நம்பு என்றான். நீங்க கேரிங்காவே பேச மாட்டேன்றீங்க, எப்ப பாரு உருன்னே இருக்கீங்க. என்ன சொல்ல வரணுமோ அதை மட்டும் சொல்றீங்க. இங்க நான் ஒருத்தி எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு உங்களுக்கு இன்னும் புரியல. என் கூட பேச உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் போனை வைக்கிறேன்னு சொன்னேன் என்றாள் மின்மினி. மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன், உன்னை பிடிக்காதுன்னு யார் சொன்னா என்று ஆரியன் சீரியஸாக கேட்டான். மின்மினி அமைதியாக இருந்தாள். ஆரியன் இந்த முறை கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில், உன்னை கைக்குள்ள வச்சு தூங்கினாதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கும் தெரியுமா? உன்னை கிஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு குறும்பாக சிரித்தான். ஆரியனின் இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்த மின்மினி கன்னங்கள் சிவக்க ஆரம்பித்தாள். இதுநாள் வரை அவளை சூழாத வெட்கம் மீண்டும் அவளை முழுதாக பொருத்தியது. இந்த ஜோடி பறவைகளின் காதல் தருணங்கள் மீண்டும். பாகம் 28. அந்த பக்கம் மின்மினியின் மௌனத்தை உணர்ந்த ஆரியன், ஹலோ என்று கூப்பிட்டான். அவன் குரலை கேட்ட மின்மினி இம்முறை மெதுவாக, சொல்லுங்க என்றாள். இதை கேட்ட ஆரியன், என்னாச்சு, சடனா சைலண்ட் ஆயிட்ட என்று குறும்பு குறையாமல் கேட்டான். கொஞ்சமாச்சு வெட்கமான ரோஷம் இருக்கா? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி போனை வெயின்னு திட்டினாரு, அதுக்கு அடுத்த நிமிஷமே கிஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்று தனக்குத்தானே முணுமுணுத்தாலும் ஆரியனின் கேள்விக்கு, ஒன்னும் இல்லையே, நான் ஏன் சைலண்ட் ஆகணும் என்று சமாளித்தாள் மின்மினி. ஆரியன், எனக்கு நிஜமாவே கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்க மினி, என் பிசினஸ்க்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன், ஓவர் திங்க் பண்ணாத ப்ளீஸ் என்று மின்மினியிடம் கெஞ்சினான். ஆரியனின் இந்த பேச்சை கேட்டு மின்மினி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். மின்மினி எதுவும் பேசாமல் இருந்ததைக் கண்டு ஆரியன் இந்த முறை தன் குரலை இன்னும் மென்மையாக்கி, லிசன் என்றான். மின்மினியும் அவன் குரலை கேட்டதும், கேட்டுட்டு தான் இருக்கேன் என்றாள். ஆரியன் அவளிடம், நானுமே இங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், என்னாலையும் நீ இல்லாம இங்க இருக்க முடியல என்றான். சற்று நிதானித்து, இன்னுமே மிஸ் பண்றேன் என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு வெட்கப்பட்டு படுக்கையில் புரண்டு படுத்தபடி, நீங்க பொய் சொல்றீங்க என்றாள். அதற்கு ஆரியன், இல்ல, நான் இதுல எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் என்று சீரியஸாக பதிலளித்தான். மின்மினி அவன் பேச்சை கேட்டுவிட்டு, அப்படின்னா இவ்ளோ நாளா எனக்கு ஏன் போன் பண்ணல என்று கேட்டாள். அவள் பேச்சை கேட்டு ஆரியன் அமைதியானான். என்ன செய்ய, நான் உன்னை விட்டு விலகி இருக்கலான்னு நினைச்சேன், அப்படியே அதை மெயின்டைனும் பண்ணினேன், ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு, இதெல்லாம் உன் தப்பு. எனக்கு ஏன் போன் பண்ணின? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்ப பாரு, உன் வாய்ஸ் கேட்ட உடனே உன்னை மிஸ் பண்றேன், உன்னை பார்த்தா என் மனசு மாறிடும், அதனாலதான் வீட்டுக்கு கூட வராம நான் அபார்ட்மெண்ட்ல இருந்தே அமெரிக்காக்கு கிளம்பினேன் என்று தனக்குள்ளாக நினைத்து கொண்டவன், ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ஒர்க்ல பிஸி ஆயிட்டேன், அதான் கூப்பிட முடியல என்றவன் மின்மினியின் முகத்தை பார்க்கும் ஆவல் கொண்டான். எனவே சரி, அப்படியே காலை கட் பண்ண, நான் இப்ப வீடியோ கால்ல வரேன் என்றான். என்னது, வீடியோ காலா? மின்மினியால் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. ஆனால் அதற்குள் ஆரியன் அழைப்பை துண்டித்து விட்டான். ஆரியனின் வீடியோ கால் வந்ததும் மின்மினி எழுந்து உட்கார்ந்து கலைந்த தலையை சரி செய்தபடி அந்த வீடியோ காலை அட்டென்ட் செய்தாள்.
அட்டன் செய்தவுடன் மின்மினியின் முன் ஆரியனின் அழகான முகம் தெரிந்தது. ஆரியனை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு வெட்க புன்னகை குடியேறியது. இங்கே மின்மினியின் முகம் ஆரியனின் முன் தோன்றியிருந்தது. ஆரியன் மின்மினியை பார்த்து கொண்டிருந்தான். அவள் அழகில் தன்னை தொலைக்க ஆரம்பித்தான். மின்மினி ஒரு வழக்கமான இரவு உடை அணிந்திருந்தாள். ஒரு இளம் பச்சை நிற டிஷர்ட் மற்றும் அதே நிற டிராக்ஸ் அணிந்திருக்கலாம் என்று யூகித்தான். அவள் வெண்கழுத்தில் இவன் அணிந்திருந்த தாலியை பார்த்ததும் அவள் தனக்கு மட்டுமே உரியவள் என்ற எண்ணம் மீண்டும் ஆரியனை ஆட்கொண்டது. தன் எதிரில் தெரியும் மின்மினியை பார்த்ததும் மனதில் எழும் பல உணர்ச்சிகளை அவனால் தடுக்க முடியவில்லை. அவளின் கொள்ளை அழகை தன் அருகிலேயே வைத்துக் கொள்ள விரும்பினான். அவளுடன் நெருக்கமாக இருக்க விரும்பினான். அவளை அப்போதே தன் கைகளில் ஏந்தி கொள்ள விரும்பினான். ஆனால் இதெல்லாம் ஏன்? அவனால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு பேர்தான் ஈர்ப்பு விசையா? சிறிது நேரம் இப்படியே ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். மின்மினி மௌனத்தை கலைத்து, ஹலோ மிஸ்டர் ஆரியன், இந்த ட்ரெஸ்லேவா தூங்கிட்டு இருந்தீங்க என்றாள். அப்போது ஆரியன் வெள்ளை கலர் சட்டையும் கிரே கலர் பேண்டும் அணிந்து சட்டை கைகளை மடக்கி வைத்திருந்தான். மின்மினி சொல்வதை கேட்டுவிட்டு ஆரியன் இல்லை என்று தலையசைத்தான். ஆரியன், இவ்ளோ சீக்கிரம் எப்படி தூங்க போறது என்றான். மின்மினி ஆரியனிடம், ஏன் இப்போ தூங்காம எப்ப தூங்குவீங்க? இப்ப மணி என்ன தெரியுமா? காலங்காத்தால 3:30 மணி ஆச்சு என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ஆரியன் ஆச்சரியப்பட்டு, என்னது காலையில 3:30 மணியா என்றவன், ஆனால் ஏதோ ஞாபகம் வந்தது போல, ச்ச டோட்டலா மறந்துட்டேன், இது இந்தியன் டைம்ல, சரி நீ தூங்கு என்றான். மின்மினி குழம்பினாள். அதென்ன இந்தியன் டைம், உங்களுக்கும் அதே தானே என்றாள். இல்ல இந்தியால நைட்னா அமெரிக்கால அது பகல் என்றான். மின்மினி கொஞ்சம் உற்சாகமாக, ஆமால நானுமே மறந்து போயிட்டேன் என்றாள். அதன் பின் இருவரும் சங்கீத ஸ்வரங்களை இசைக்க தொடங்கினார்கள். அதாங்க ஸ்வீட் நத்திங்ஸ பேச ஆரம்பிச்சாங்க. நேரம் அது பாட்டுக்கு இவங்க பேச்ச ரசிச்சுக்கிட்டே அதோட வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு. திடீரென மின்மினி, நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க, சரியா தூங்கலையா என்று கேட்டாள். ஆரியன் குறும்பாக அவளிடம், நீ இல்லாம எனக்கு எங்கிருந்து தூக்கம் வரும் என்றான். மின்மினி, சும்மா பொய் சொல்லாதீங்க, லயர் லயர் சீட்டர், அமெரிக்கா போய் இவ்ளோ நாள் எப்படி தூங்காமையா இருந்தீங்க? எனக்கு கால் பண்ணணும்னு கூட ஞாபகமே இல்லாம தானே இருந்தீங்க என்றாள். ஆரியன் சிரித்து கொண்டே, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றான். மின்மினியை வீடியோ காலில் பார்த்ததும் ஆரியனுக்கு இப்போது நிம்மதியாக இருந்தது. ஐம் மிஸ்ஸிங் யுவர் லிப்ஸ் என்று தன் குறும்புத்தனத்தை ஆரம்பித்தான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு கோபமடைந்து, அப்ப கூட உங்களுக்கு நான் முக்கியமா தெரியல, வெக்கமே இல்லாம உங்க கிஸ் விஷயங்களை தான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா என்று பொறிந்தாள். அவள் முகத்தில் நிறைந்திருந்த இன்னசென்ஸை கண்டு ஆரியன் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் தனக்குள்ளே சிரித்து கொண்டதை கண்ட மின்மினி, ஒன்னும் கிண்டல் பண்ண வேணாம், சரி எப்ப வருவீங்கன்னு சொல்லுங்க, இங்க நீங்க இல்லாம இந்த ரூம் போர் அடிக்குது என்றாள். ஆரியன் அவளை பார்த்து, இன்னும் ஒரு வாரத்துல வருவேன் என்றான். அவனுடைய வார்த்தைகளில் அதிர்ச்சியான மின்மினி, என்னது இன்னும் ஒரு வாரம் ஆகுமா என்று கேட்டவள், அதெல்லாம் தெரியாது, என்கிட்ட சொல்லாம போனீங்கல்ல, அதனால நாளைக்கே நீங்க இங்க வந்தாகணும் என்று அடம் பிடித்தாள் மின்மினி. உண்மையில் விஷயம் என்னவென்றால், மின்மினி இந்த பெரிய அறையில் தனியாக இருக்க நிறையவே பயப்பட்டாள். ஆனால் அவள் இதை ஆரியனிடம் எப்படி சொல்ல முடியும்? சும்மாவே கிண்டல் பண்றாரு, இதுல இத வேற சொல்லி அதுக்கும் சேர்த்து அவமானப்படணுமா என்று யோசித்த மின்மினி இதை பற்றி சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, இப்போ உடனே வர முடியாது, இங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் பெண்டிங்ல இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டுவிட்டு, அப்போ மறுபடியும் எனக்கு கூப்பிட மாட்டீங்களா? மறுபடியும் பிசினஸ் பிஸில என் கூட பேசுறத மறந்துடுவீங்களா என கேட்க, ஆரியன், யார் சொன்னது, நான் உனக்கு டெய்லி கூப்பிடுறேன், சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று வேகமாக பதிலளித்தான். மின்மினிக்கு அவன் உடனே வருவதாக சொல்லாதது கோபத்தை வரவழைத்தது. நீங்க வரமாட்டீங்க, போனும் வராது, எனக்கு தெரியும் என்று மீண்டும் முருங்கை மரம் ஏற ஆரம்பித்தாள். இதை கேட்டதும், இப்படி பண்ணினா எனக்கு கோவம் வரும் மினி, நிஜமாவே அப்புறம் நீ சொன்னதை பண்ணிடுவேன், வராம போயிருவேன் என்றான் ஆரியன். மின்மினி, என்ன பார்த்தாலே உங்களுக்கு கோபம் மட்டும் தானே வருது, நான் ஒண்ணு உங்க கூட பேச போறதில்ல என்று சொன்னாள் மின்மினி. ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு கொஞ்சம் குறும்புடன் சொன்னான், சரி வேணா பேசாத, பிரச்சனை இல்ல, ஆனா ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடு பிளீஸ் என்றான். மின்மினி இப்போது அவனது வார்த்தைகளில் கோபமடைந்து, அதெல்லாம் தர முடியாது என்று கூறி அழைப்பை துண்டித்தாள் மின்மினி.
அழைப்பை துண்டித்த பிறகும் சிரித்துக்கொண்டே படுக்கையில் படுத்துக்கொண்டான் ஆரியன். மின்மினியிடம் பேசிய பிறகுதான் ஆரியனுக்கு மனம் நிம்மதியாக இருந்தது. அவன் சிந்தனையில் மூழ்கினான். மின்மினியுடனான நெருக்கத்தை நினைத்து அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. தன்னை பற்றியும் மின்மினியை பற்றியும் சிந்திக்க ஆரம்பித்தான். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவன் முகத்தில் கவலை தோன்ற ஆரம்பித்தது. இன்னும் 6 மாதத்தில் நம் மின்மினியை பிரிந்தால் மின்மினி வேறு யாருக்காவது சொந்தமாகி விடுவாள் என்கிற யோசனையே அவனை தீயாய் சுட்டது. மின்மினியை எப்படி வேறொருவனுக்கு சொந்தமாக்க முடியும்? மின்மினி தன் மனைவி. அவளை தன்னிடமிருந்து யாரும் பறிக்கவே முடியாது. அதற்கு நான் விடவும் மாட்டேன் என்று ஆரியன் தனக்குள்ளாக முடிவெடுத்தான். அவ சின்ன பொண்ணு, என்னை விட 7 வருஷம் சின்னவ. அது ஒண்ணுதான் சிக்கல். அத நாமளே சரி பண்ணிப்போம். அதுக்காகலாம் மின்மினிய இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட முடியுமா என்ன என்று ஆரியன் கண்களை மூடிக்கொண்டு தனக்குள் சொன்னான். கண்டிப்பா மின்மினிக்கும் எனக்கும் நான் கொஞ்சம் டைம் கொடுப்பேன். நான் மின்மினிய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனான்னு தெரியாது. ஆனா அதுக்கான நேரத்தை நான் கொடுக்கணும். இந்த கல்யாணம் வீணா போயிடக்கூடாது. மின்மினியும் என்ன ஒரு நாள் நிச்சயமா லவ் பண்ணுவா. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்றெல்லாம் யோசித்த ஆரியன் எழுந்து உட்கார்ந்து, என்னடா நடக்குது? எனக்கு என்ன ஃபீலிங் இது? இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னே தெரியல என்று புலம்ப ஆரம்பித்தான். மின்மினியை விட்டு இங்கு வந்த ஆரியனால் இன்னும் மின்மினியின் நினைவுகளிலிருந்து விடுபட முடியவில்லை. இன்று அவளிடம் பேசிய பிறகு அவன் நிம்மதியடைந்தான். 11 நாட்களாக அவன் பெற முயன்ற அமைதி அதுதான். இதற்கு முன்பு ஆரியனுக்கு காதலிலும் உறவிலும் சிறிதும் நம்பிக்கை இருந்ததே இல்லை. அதனாலேயே அவன் திருமணம் செய்ய விரும்பவில்லை. தனது வாழ்க்கை பயணத்தில் வேறு யாரையும் சேர்க்க விரும்பவில்லை. ஆனால் அவர் தன்னை வளர்த்த ஆட்சிக்காக இந்த திருமணத்தை செய்திருக்கிறான். அவனை பொறுத்தவரை மின்மினியும் தினமும் அவனுடன் படுக்கையில் இருக்க மோதிக்கொள்ளும் அந்த பணக்கார பெண்களைப் போல என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அது தவறான எண்ணம் என்பதை விரைவில் புரிந்து கொண்டான். மின்மினி அப்படியானவள் இல்லை. அவள் மிகவும் அப்பாவி, மிகவும் தூய்மையானவள். ஆரியனால் அவளை நோக்கி நகரும் அவன் மனதை நிறுத்த முடியவில்லை. ஆரியன் அவள் பற்றிய யோசனையில் இருக்க அவனுக்கு யாரிடமிருந்தோ கால் வந்தது. காலையில் மின்மினி கண்ணை திறந்தபோது அவளது போன் பக்கத்தில் கிடந்தது. போனை பார்த்ததும் முந்தின இரவு செய்த வீடியோ கால் நினைவுக்கு வந்தது. இன்று மின்மினி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆரியனிடம் பேசி முடித்ததும் அவள் மனம் தானாகவே சந்தோஷம் அடைந்தது. அவள் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து ஆரியன் கடைசியாய் கேட்ட முத்தம் பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்த அவள் முகம் வெட்கத்தால் சிவக்க ஆரம்பித்தது. தன் கைகளால் முகத்தை மறைத்து கொண்டாள். வேகமாக அவள் முகத்திலிருந்து கைகளை விலக்கியபடி, உனக்கு மர கழன்றுச்சு மின்மினி என்றபடி லேசாக தலையில் தன்னைத்தானே அடித்துக்கொண்டு எழுந்த நேராக பாத்ரூமிற்கு சென்றாள். ஆச்சி கோவிலில் அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். மின்மினி பின்னால் சென்று அவளை அணைத்து கொண்டாள். மின்மினி, குட் மார்னிங் ஆச்சி என்று ஆசி வாங்கினாள். ஆச்சியும் அவள் கன்னங்களை அன்புடன் தொட்டு, மகாதேவா, இந்த பொண்ண சந்தோஷமா வச்சுக்க என்றாள். ஆச்சி அவள் முன்னால் இருந்த ஆரத்தி தட்டை அவளிடம் கொடுத்து, ஆரத்தி காட்டலாம் வா என்றாள். மின்மினி சரி என்று தலையசைத்துவிட்டு எழுந்து நின்றாள். மின்மினியும் ஆச்சியும் சேர்ந்து பூஜை செய்தார்கள். அதன் பிறகு இருவரும் டைனிங் ஹாலுக்கு வந்தனர். மின்மினி அவசரமாக சமையல் அறைக்கு சென்று ஆச்சியிடம், இன்னைக்கு நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன் என்றாள். மின்மினி சமையல் அறையை நோக்கி ஓடுவதை பார்த்து ஆச்சி சிரித்தாள். மின்மினிக்கு சமையல் மிகவும் பிடிக்கும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஆச்சி அவளிடம் உரத்த குரலில், இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகலையா என்று கேட்க, அவர் குரலை கேட்டு சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த மின்மினி, ஆமா போகணும், ஃபர்ஸ்ட் சோறு தான் ஆச்சி முக்கியம், அப்புறம்தான் காலேஜ் கழுத படிப்பெல்லாம் என்றாள். இதை கேட்ட ஆச்சி டைனிங் டேபிளில் சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தார். அதே நேரம் கல்பனா ஆச்சியிடம் வந்தாள். அவள் மின்மினியை நோக்கி சுட்டி, இன்னும் எவ்வளோ நாள் தான் ஆரியன் தம்பி இப்படி பேசாம இருப்பாரு என்று கேட்டார். ஆச்சியின் சிரிப்பு அப்படியே நின்று போனது. ஆச்சி சமையல் அறையில் காலை உணவு செய்து கொண்டிருந்த மின்மினியை பார்த்து கொண்டே கிசுகிசுப்பான குரலில், ஆமா, இவங்க 2 பேரும் இன்னும் சரியா பேசிக்கலன்னு தான் நானும் நினைக்கிறேன். பேசி புரிஞ்சுக்கிட்டாதானே எல்லாம் நல்லபடியும் நடக்கும் என்று கூறினார். ஆச்சியின் பேச்சை கேட்ட கல்பனா, ஆமா ஆச்சி, ஆரியன் தம்பி எப்படி என்னன்னு நமக்கு தெரியாதா? நீங்க எதுக்கும் மின்மினி கிட்ட இத பத்தி ஒரு வாட்டி கேட்டு பாருங்க என்றார். ஆச்சி விஜயையும் அங்கே நின்றிருந்த மற்ற சமையல்காரரை பார்த்து, விஜி, கோபால், இன்னைக்கு நீங்க 2 பேரும் வெளி வேலைகளை பாருங்க, நானும் கல்பனாவும் மின்மினிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம் என்றார். விஜயும் கோபாலும் தலையை ஆட்டியபடி வெளியே சென்றனர். மின்மினி அருகே நின்ற ஆச்சி, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா மினி என்றார். இல்ல ஆச்சி, வேணாம்,
எல்லாம் நானே ரெடி பண்ணிட்டேன். கோதுமை உப்புமாவும் தயிரும் தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்றாள் மின்மினி. சிறிது நேரம் மௌனமாக இருந்த ஆச்சி மீண்டும் மின்மினியை பார்த்து, மின்மினி, ஆரிய பத்தி உனக்கு ஏதாச்சும் நியூஸ் தெரியுமா? அவன் அமெரிக்கால இருந்து எப்ப வருவானா என்று மெல்ல தூண்டில் போட்டார். ஆச்சியின் வார்த்தைகளை அதிகம் காதில் வாங்காத மின்மினி சின்சியராக சமைத்து கொண்டே, ஆமா தெரியுமே, இன்னும் 1 வாரம் கழிச்சு இங்க வருவார் என்றாள். மின்மினியின் இந்த பதிலை கேட்டதும் ஆச்சி மகிழ்ச்சி அடைந்தாள். உடனே அவளை பார்த்து, சரி, இதெல்லாம் அவனே சொன்னானா இல்ல நீயா சொல்றியா மினி என்று கேட்டார் ஆச்சி. மின்மினி தன் வேலையை செய்து கொண்டே, இல்ல ஆச்சி, நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அதுக்கப்புறம் தான் 1 வீக்ல வரதா சொன்னாரு என்றாள். இந்த நேரத்தில் மின்மினியின் வார்த்தைகளில் சந்தோஷமான கல்பனா மின்மினியிடம், சரி, நீ எப்ப ஆரியன் கிட்ட பேசின, இது எப்ப நடந்துச்சு என்று கேட்க மின்மினியின் கை தன் வேலையை நிறுத்தியது. தன்னை பார்த்து கொண்டிருந்த கல்பனா ஆண்டியையும் ஆச்சியையும் நிமிர்ந்து பார்த்த மின்மினி கொஞ்சம் வித்தியாசமாக உணர்ந்தாள். நேத்து நைட்டு தான் பேசணும் ஆச்சி என்று பதில் தந்தாள். மின்மினியின் பேச்சை கேட்டு கல்பனாவும் ஆச்சியும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைக்க ஆரம்பித்தனர். ஆச்சியின் ஆசைகள் நிறைவேறுமா? ஆரியனின் மனம் மாறுமா? இதற்கான விடையை அறிய பாகம் 29. ஆச்சியும் கல்பனாவும் ரகசியமாய் சிரித்துக் கொண்டே மின்மினியை பார்த்து, மினி, நீ சமைச்ச டேபிளுக்கு கொண்டு வா, நான் போய் ஐயாவை சாப்பிட கூப்பிட்டு வரேன் என்றார் ஆச்சி. மின்மினி சரி என்று தலையசைத்தாள். ஆச்சியும் கல்பனாவும் மீண்டும் டைனிங் டேபிளுக்கு வந்தனர். கல்பனா மின்மினியின் பேச்சால் மகிழ்ச்சி அடைந்து, பாத்தீங்கல்ல, 2 பேரும் நமக்கு தெரியாம பேசிட்டு தான் இருக்காங்க என்றார் ஆச்சியிடம். ஆச்சி கல்பனாவின் பேச்சை கேட்டு, ஆமா கல்பனா, நம்ம ஆரி எங்க நம்ம மினியை விட்டுட்டு போயிருவானோன்னு எனக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நல்ல வேளை அப்படி எதுவும் ஆகல என்றார். கல்பனா அவர் பேச்சை கேட்டு, இல்ல ஆச்சி, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஆரியன் தம்பி உண்மையாவே பிசினஸ் விஷயமா தான் அமெரிக்கா போயிருக்காரு போல என்றவர், இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது தான் நல்லதாச்சி. அப்பதான் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம இருப்பாங்க. இப்ப பாருங்க, ஆரியன் தம்பி மின்மினி மேல ரொம்ப பாசமா தான் இருக்காரு என்றார். ஆச்சி கல்பனாவை ஆச்சரியத்துடன் பார்க்க கல்பனா ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். உண்மைதான் சொல்ற ஆச்சி, மின்மினி வந்தப்புறம்தான் ஆரியன் தம்பி நேரமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. அது மட்டுமா, அவரு ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, மின்மினியையும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றார் கல்பனா. ஆச்சி இப்போது கல்பனாவின் பேச்சை கேட்டு மனதார சிரித்தார். கல்பனா மீண்டும் பேச்சை தொடர்ந்தபடி, ஆச்சி, மினி மட்டும் இன்னும் கொஞ்சம் குழந்தைத்தனமாவே இருக்கா. ஆரியன் தம்பிக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டான பொண்ணா பாத்துருக்கலான்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆரியன் தம்பியோட பக்குவத்துக்கு மின்மினியோட குழந்தைத்தனம் பொருந்தி போறதுல மட்டும்தான் சிக்கல் இருக்கும். எப்படியோ 2 பேரும் நல்லா 100 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும்னு திருச்செந்தூர் முருகன் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் என்றார் கல்பனா. ஆச்சி கல்பனா சொன்னதை கேட்டு கொஞ்சம் சிரித்து கொண்டே, ஆமா, மினி கொஞ்சம் சின்ன பொண்ணுதான், ஆனா ஆரிய ஸ்மார்ட்டா இருக்கான்ல கல்பனா, அது இந்த ஃபேமிலிய பேலன்ஸ் பண்ணிடும் என்றவர் தொடர்ந்து, எல்லார்கிட்டயும் ஒரு குறை இருக்கும் கல்பனா. மின்மினி குழந்தைத்தனமா இருக்காதான், ஆனா அவகிட்ட பண ஆசை, நகை ஆசை இதெல்லாம் இல்ல. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமா சந்தோஷப்படுறா. நம்ம ஆரிய காலம் பூரா சந்தோஷமா வச்சுக்க மினி தான் சரியான பொண்ணு என்றார் ஆச்சி. அதே வேளை ஐயா டைனிங் ஹாலுக்கு வந்து ஆச்சியை பார்த்து, ஏமா, எனக்கு டிஃபன் கிடைக்குமா, இல்ல இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் சாப்பாட்டை ஆபீஸ்ல போய் பாத்துக்கவா என்று கிண்டல் செய்ய கல்பனா உடனடியாக அங்கிருந்து கிளம்பினார். ஆச்சி ஐயாவிடம் வந்து, உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு யார் சொன்னா? மின்மினி உள்ள உங்களுக்காக என்னமோ ப்ரிப்பேர் பண்றா, அதான் நாங்க பேசிட்டு இருந்தோம் என்று கூறினார். அதன் பிறகு ஆச்சி மின்மினியை அழைத்து, மின்மினி ரெடியாடா என்றார். மின்மினியும் அதே நேரத்தில் சமையல் அறையிலிருந்து வந்து, ரெடி ஆச்சி, 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்றாள். மின்மினி காலை உணவை டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு அமர மூவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். அப்போது அங்கே நிவாசினியும் சித்தார்த் அம்மா யசோதாவும் உள்ளே வந்தனர். ஆச்சி யசோதாவை பார்த்து, வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு எங்க மினி குட்டி தான் சமைச்சா, வாங்க சாப்பிடலாம் என்று அவர்களை சாப்பிட அழைத்தார். நிவாசினி மற்றும் யசோதா இருவரும் டைனிங் டேபிளில் அவர்கள் மூவருடன் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். பேசிக்கொண்டே ஆச்சியிடம், நாம் ஒரு 12 மணி போல கிளம்புனா சரியா இருக்கும் என்றார் யசோதா. அவர் சொல்வதை கேட்ட மின்மினி, ஆச்சி, என்னை விட்டுட்டு எங்க கிளம்புறீங்க என்று கேட்டாள். ஆச்சி அமைதியாக, நானும் யசோதாவும் இன்னைக்கு ஆசிரமம் போயிட்டு வரலான்னு இருக்கோண்டா என்றார். அதை கேட்ட மின்மினியின் முகம் தாழ்ந்தது.
அவள் சில காலம் இருந்த அந்த ஆசிரம ஞாபகங்களை அவள் இன்னும் மறக்கவில்லை. அதன் பின் தன்னை சரி செய்து கொண்ட மின்மினி, நானும் உங்க கூட வர்ற ஆச்சி என்றாள். அப்போது நிவாசினி குறுக்கிட்டு, இல்ல மின்மினி, இன்னைக்கு நீ என் கூட வரப்போற. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ் போக போறோம். நீங்க தனியா இருக்கிறதுக்கு பதிலா எங்க கூட வா, ஜாலியா இருக்கும், ப்ளீஸ் வா என்றாள். நிவாசினியின் வார்த்தைகளை கேட்ட மின்மினி தயங்கி தயங்கி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எப்படி நிவா, அவங்க யாரையுமே எனக்கு தெரியாதே என்றாள். மின்மினியின் பேச்சை நிவாசினி குறுக்கிட்டு, ஆனா உனக்கு என்ன தெரியும் தானே, எனக்காக வா ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். அதன் பின்னரே ஆச்சியிடம், நான் மின்மினி எங்க கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போகட்டும் ஆச்சி, உங்களுக்கு ஒன்னும் பயம் இல்ல தானே என்றாள் நிவாசினி. அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த ஆச்சி மின்மினியை பார்த்து, அப்படி இல்ல நிவா, இந்த விஷயத்துல மின்மினி சொல்றது சரிதான். அவளுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி என்ன தெரியும், உங்க கூட மின்மினி வந்தா அவ தனியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவா என்று தன்னுடைய மறுப்பை கூறினார். நிவாசினி முகம் வாடியது. இதை பார்த்த ஐயா, எல்லாரையும் எப்படி தெரிஞ்சுப்பாங்க மீனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி பார்த்து தானே தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு சண்டே தானே, மினிய இங்கே அடைஞ்சு கிடக்கணும், நீ அவளை உன் கூட கூப்பிட்டு போடா நிவாசினி என்றார். நிவாசினிக்கு போன சந்தோஷம் திரும்ப வந்தது. தேங்க்ஸ் ஐயா என்றவள், நாங்க இப்பவே கிளம்புறோம் என்றாள். ஐயா சந்தோஷமாக தலையாட்டியபடி, நாளைக்கு வந்துருவீங்க இல்லையா என்று கேட்டார். நிவாசினி தலையை அசைத்து ஐயாவிடம், ஆமாயா, நாளைக்கு தான் வருவோம் என்றாள். ஐயா சிரித்து கொண்டே, சரி சரி, பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னத்த சாதிச்சாங்க, இந்த சாக்குல போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்றார். மின்மினி ஆச்சியை ஒருமுறை பார்த்தாள். ஐயா, ஏன் மினி குட்டி, உனக்கு போக இஷ்டம் இல்லையா என்று கேட்க, மின்மினி, தெரியல ஐயா, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருக்கு என்றாள். கன்ஃபியூஷன்லாம் எதுவும் வேணாம், எல்லா சண்டேஸும் நீ பிரைம்லயும் ஹாட் ஸ்டார்லயுமே கழிக்கிற. முதல்ல ஒரு ரூமை பூட்டிட்டு நிவாசினி கூட வெளியே போயிட்டு வா, டிவியை தாண்டி உலகத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு என்றார். அதன் பின் ஆச்சியிடம் திரும்பிய ஐயா, சரி மீனா, நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் ஆசிரமம் போயிட்டு பத்திரமா திரும்பி வாங்க என்றார். ஆச்சி சரி என்று தலையசைக்க ஐயா வெளியே கிளம்பினார். ஆச்சி மின்மினியை பார்த்து, சரி மின்மினி, நீ போய் கொஞ்சம் வேணுங்கிறத பேக்கிங் பண்ணு, நாளைக்கு சாயங்காலம் வந்துரு, லேட் பண்ணிடாத என்றார். நிவாசினி வேகமாக, வா வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றபடி மின்மினியின் கைகளை பிடித்து மாடி அறைக்கு அழைத்து போனாள். ஆச்சி யசோதாவிடம், முதல்ல மின்மினி நிவாசினி 2 பேரும் கிளம்பட்டும், அப்புறம் நாம போலாம் என்றார். யசோதாவும் அதை ஆமோதித்தபடி, ஆமா ஆச்சி, நிவாசினிக்கு மின்மினி கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. சித் இந்த ட்ரிப்ல இல்ல, ஆபீஸ் வேலைன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆரியனும் அமெரிக்கா போயிட்டான். மின்மினிக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்க எப்படியும் போர் அடிக்கும்ல, அதான் இத சாக்கா வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க 2 பேரும் வெளி உலகத்தை தனியா போய் பார்க்கட்டும்னு நானும் நினைச்சேன் என்றார். அதற்கு ஆச்சி மெல்லிய புன்னகையுடன் தலையை ஆட்டினார். ஆச்சி இதுவரை மின்மினியை தனியாக எங்கும் செல்ல அனுமதிக்காததால் மின்மினியை தனியாக அனுப்ப கொஞ்சம் தயங்கினார். கோவையில் கூட மின்மினியை இப்படி தனியாக சுற்றி வர அவர் அனுமதித்ததில்லை. அவர் அங்குமே கூட மின்மினிக்கு ஒரு பாதுகாப்பு சூழலை உருவாக்கித்தான் வைத்திருந்தார். சுந்தரி அல்லது முத்து இல்லாமல் மின்மினி எங்கேயும் போக மாட்டாள். மின்மினி தனியாக போவது அவளுக்கு இதுதான் முதல் முறை. கொஞ்ச நேரத்தில் நிவாசினி மின்மினியுடன் இறங்கி வந்தாள். நிவாசினி யசோதா அருகில் வந்து, சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம் என்றாள். மின்மினி ஆச்சி மற்றும் யசோதாவின் கால்களை தொடும்போது யசோதா மின்மினியை பார்த்து சிரித்தார். ஆச்சி அவளை கட்டிப்பிடித்து, பத்திரமா போயிட்டு வா மினி என்றார். இந்த நேரத்தில் மின்மினியின் மீதான அக்கறை அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. நிவாசினி அவர்களை பார்த்து, நாங்க பத்திரமா போயிட்டு வரோம், நீங்க ஜாக்கிரதையா ஆசிரமம் போயிட்டு வாங்க என்றாள். மின்மினியும் நிவாசினியும் காரில் ஏறும் வரை ஆச்சியும் யசோதாவும் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். மின்மினி அமர்ந்த கார் சிதம்பர விலாசை விட்டு நகர்ந்தது. மின்மினி உள்ளுக்குள் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தாள். அவள் தனியாக வெளியில் செல்வது அதுவே முதல் முறை. சிறிது நேரம் கழித்து நிவாசினியின் கார் சித்தார்த் வீட்டை அடைந்தது. சித்தார்த் வீட்டில் வண்டி நின்றதால் தெரிந்த இடத்திற்குத்தான் வந்திருக்கிறோம் என்று மின்மினி சந்தோஷமானாள். இங்கதான் இருக்க போறமா நிவா என்று மின்மினி கேட்க, நிவாசினி அவளை காரில் இருந்து இறங்கும்படி சைகை செய்து, அட, நான் இத சொல்ல மறந்துட்டேன் பாரு, ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாம நம்ம கார்ல போல, என் கசின் கார்ல போறோம் என்று பதில் அளித்தாள் நிவாசினி. அவள் பதிலை கேட்ட மின்மினி, சரி ஓகே என்றாள். நிவாசினி மின்மினியை உள்ளே அழைத்து வந்து வரவேற்பறையில் உட்கார வைத்துவிட்டு அவளது உடைமைகள் சிலவற்றை எடுத்து கொண்டு வர தன் அறைக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் கீழே வந்து மின்மினியிடம், வா மின்மினி, அவங்கெல்லாம் நமக்காக வெளியே வெயிட் பண்றாங்க என்றாள் நிவாசினி. இருவரும் வெளியே வந்த போது அவர்கள் வீட்டிற்கு வெளியே வாகனம் நிறுத்தும் இடத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் நின்றது. நிவாசினியும் மின்மினியும் காருக்கு சென்றனர். நிவாசினி மின்மினியிடம்,
உள்ள போய் உட்காரு மினி என்றாள். மின்மினி நிவாசினி இருவரும் உள்ளே அமர்ந்தனர். அதே சமயம் காரில் இரு கண்கள் தொடர்ந்து மின்மினியை பார்த்து கொண்டிருந்தன. மின்மினி அதை கவனிக்கவில்லை. பின்னர் நிவாசினி மின்மினியிடம் திரும்பி, மின்மினி, இது என் கசின் நிமிஷா, இது அவங்க அண்ணன் மனோவ் என்றாள். நிமிஷா முன் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அவள் திரும்பி மின்மினியை பார்த்து, ஹலோ மின்மினி என்றாள். மின்மினியும் முகத்தில் அழகான புன்னகையுடன் ஹலோ என்று கூறினாள். அதன் பின் நிமிஷா மனவை கூப்பிட்டு, நீவா வந்தாச்சுல, வண்டி எடு, கிளம்பலாம் மனவ் என்றாள். இவ்வளவு நேரம் மனவின் கவனம் வேறெதிலோ தொலைந்து போனதால் திடீரென்று நிமிஷாவின் குரலை கேட்ட மனவ் அதிர்ந்தான். மின்மினியை அவன் எதிரில் பார்த்ததில் இருந்தே அவன் கண்கள் மின்மினியின் மேல் மட்டுமே பதிந்திருந்தது. அவள் அழகில் வெறுமனே தொலைந்து போன அவன் இப்போது அவளின் இனிமையான குரலை கேட்டு கிறுக்கு பிடித்தது போல உணர்ந்தான். எஸ் நிமிஷா என்று சொல்லிக்கொண்டே காரை ஸ்டார்ட் செய்து காரின் கண்ணாடியை சரி செய்தான் மனவ். இப்போது கண்ணாடியில் பின்னால் அமர்ந்திருந்த மின்மினியை அவனால் பார்க்க முடிந்தது. மின்மினியை பார்த்ததும் அவன் முகத்தில் வித்தியாசமான புன்னகை வந்தது. நிமிஷா இதையெல்லாம் அவன் அருகில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். மனவை பார்த்து நிமிஷாவின் முகத்திலும் லேசான புன்னகை வந்தது. நிமிஷா மின்மினியை பார்த்து, மின்மினி, யூ ஆர் சோ கார்ஜியஸ் என்றாள். நிமிஷாவின் பேச்சை கேட்டு மின்மினி லேசாக சிரித்தாள். சிறிது நேரம் கழித்து நிவாசினியும் நிமிஷாவும் காரில் நிறைய பேசிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் மனவும் மின்மினியும் முற்றிலும் அமைதியாக இருந்தனர். மின்மினி மனதிற்குள் நினைத்து கொண்டாள், ஷா, செம்மையா போர் அடிக்குதே, நாளைக்கு வரைக்கும் எப்படித்தான் சமாளிக்கிறது? ஸ்வஸ்திகாவையாவது என் கூட கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அட்லீஸ்ட் போராவது அடிச்சிருக்காது என்று யோசித்தாள். மிகவும் யோசனையில் இருந்த மின்மினி ஜன்னல் கண்ணாடியில் தன் தலையை சாய்த்தாள். சிறிது நேரத்தில் அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. மௌனமாக காரை ஓட்டி கொண்டிருந்த மனவ் அவ்வப்போது யாரும் அறியாமல் மின்மினியை பார்த்து கொண்டிருந்தான். மனவின் பார்வை போகும் திசையை நன்றாக புரிந்து கொண்டாள் நிமிஷா. ஆனால் அதை கண்டு கொள்ளாதவள் போல அமைதியாக இருந்தவள், பார்த்த உடனே விழுந்துட்டான் பார் என்று தனக்குள்ளாக சிரித்து கொண்டாள். திடீரென கார் நிற்கவும் மின்மினியின் கண்கள் பயத்துடன் திறந்தன. அவள் கண்களை திறந்து பார்த்தபோது அவர்களின் கார் மிகவும் அமைதியான இடத்தில் நின்றிருப்பதை பார்த்தாள். நிவாசினி மின்மினியின் தோளில் தட்டி, மின்மினி, நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வந்தாச்சு, நீ தூக்கத்தை கார்லயே முடிச்சிட்ட போல இருக்கு, அதுவும் நல்லதுதான், எப்படியோ இன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாது என்றாள். நிவாசினியின் வார்த்தைகளை கேட்ட மின்மினி, ஏன் நிவா, ஏன் நைட்டு தூங்க மாட்டோம் என்றாள். நிமிஷாவும் மனவும் காரை விட்டு இறங்கினார்கள். மறுபுறம் நிவாசினி மின்மினியிடம், உண்மையில இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு நிமிஷாவோட பர்த்டே, அதை கொண்டாடதான் இங்க வந்திருக்கோம். அதனால நைட் எல்லாம் எப்படியும் ஜாலியா பார்ட்டி பண்ணுவோம், தூங்க நேரம் இருக்காது என்றாள் நிவாசினி. நிவாசினியின் வார்த்தைகளை கேட்ட மின்மினி, ஓ வாவ், சூப்பர் என்றாள். மின்மினி காரை விட்டு இறங்கியவுடன் அவள் எதிரே ஒரு பெரிய அழகான பண்ணை வீடு பசுமையால் மூடப்பட்டிருப்பதை பார்த்தாள். அந்த சூழல் மின்மினியை சுகமாக தாளாட்டியது. மின்மினி, நிவாசினி, மனவ் மூவரும் உள்ளே சென்றனர். அதே சமயம் நிமிஷா மட்டும் இன்னும் வெளியே நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவள் பிஏ கௌரவ் வந்தவுடனே நிமிஷா அவனிடம், நான் கேட்டது கிடைச்சதா என்று கேட்டாள். நிமிஷா அப்படி எதை கேட்டிருப்பாள்? நாளை வரை காத்திருங்கள். பாகம் 30. மின்மினி, நிவாசினி, மனவ் மூவரும் ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே சென்றனர். அதே சமயம் நிமிஷா மட்டும் தனியாய் வெளியே யாருக்காகவோ காத்திருந்தாள். அப்போது அங்கே அவள் பிஏ கௌரவ் வந்தவுடனே நிமிஷா அவனிடம், நான் கேட்டது கிடைச்சதா என்று கேட்டாள். இல்ல மேம், ஆரியன் ஆபீஸ்ல எல்லாரும் ரொம்ப லாயலா இருக்காங்க, யாருமே இந்த ஃபைலை கொடுக்க ஓகே சொல்லல. ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கோம், அவர் சீக்கிரமா அந்த ஃபைலை கொண்டு வந்து நம்ம கிட்ட தந்துருவாரு என்றான். இதை கேட்டதும் கோபமான நிமிஷா, வாட், எனக்கு ஃபைல் நாளைக்கே வேணும், புரிஞ்சுதா? டிலே ஆச்சு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்று கௌரவை மிரட்டினாள். அவளின் கோபத்தை பார்த்த கௌரவ், மேடம், நாளைக்குள்ள அந்த ஃபைலை உங்ககிட்ட கொண்டு வர என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை திருடினாலும் அதை பத்தி மிஸ்டர் ஆரியன் கவலைப்பட மாட்டாருன்றப்போ நாமையே இது செய்யணும்னு தான் எனக்கு இன்னும் புரியல. இந்த ப்ராஜெக்ட் செலவு நஷ்டம் ஆரியனுக்கு ஒரு சின்ன தோசி தான், அதை ஏன் பண்றீங்கன்னு தான் எனக்கு புரியல என்றான் கௌரவ். நிமிஷா அவன் சொல்வதை கேட்டு சிரித்து கொண்டே கௌரவிடம், நீ சொல்றது சரிதான், அது அவனுக்கு எந்த சேஞ்சையும் தராதுங்கிறது உண்மைதான். ஆனா இந்த ப்ராஜெக்ட் சரியான நேரத்துல முடிக்கலைன்னா ஆரியன் கம்பெனி நேம் கண்டிப்பா அடி வாங்கும் என்று பதில் சொன்னாள். நிமிஷா தொடர்ந்து,
பண ரீதியா நம்மளால என்னைக்குமே ஆரியனை வீக் ஆக்க முடியாது, ஆனா எமோஷ்னலா அவனை வீக் ஆக்க முடியும். அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள். அவளின் பேச்சில் ஆர்வமான கௌரவ் அவளிடம், அது எப்படி மேடம், ஆரியனை எமோஷனலா வீக் ஆக்கணும்னா மின்மினி மனவ் 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்றீங்க, இது சரியா வருமா என்று கேட்டான். நிமிஷா அதை கேட்டு உற்சாகமானாள். கரெக்டா வரும் என்றாள். கௌரவ் இப்போது கொஞ்சம் தைரியம் வரவழைத்து கொண்டு நிமிஷாவின் முன் தன் கருத்தை வைத்தார். மேடம், ஆரியனை எமோஷ்னலி வீக் ஆக்கிறதுக்காக மனோவ் சார் மின்மினியை காதலிக்கணும்னு தேவையே இல்லை. மின்மினிக்கும் ஆரியனுக்கும் நடுவுல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை மேம். அவங்க ஆரியனை லவ் பண்ணல, அது எனக்கு உறுதியா தெரியும் என்றான் கௌரவ். மின்மினி யார லவ் பண்றாங்கிறது எனக்கு முக்கியமே இல்லை. மின்மினி அவனை ஏமாத்துறான்றத ஆரியன்ட்ட காட்டணும், அதுதான் எனக்கு வேணும்ன்ற என்று நிமிஷா அலட்சியமாக பதிலளித்தாள். அவள் போனை பார்த்து கொண்டே பேச்சை தொடர்ந்தாள். மின்மினிக்கும் ஆரியனுக்கும் இடையில ஏதோ நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. மின்மினி ஆரியனோட லவர்னு நினைக்கிறேன். நீ அதை பார்க்கல. அன்னைக்கு நிவாசினி பார்ட்டியில நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஆரியன் மின்மினி கையை பிடிச்சு ஏதோ வைரத்தை கொண்டு போற மாதிரி அவளை பின்வாசல் வழியா கூப்பிட்டு போனான். அப்புறம் மின்மினி நெத்தியில கிஸ் பண்ணி கார்ல அனுப்பி வச்சான். அவங்களுக்குள்ள நிச்சயமா என்னமோ இருக்கு என்று கோபத்தோடு கூறினாள் நிமிஷா. நிமிஷா சொல்வதை கேட்டுவிட்டு கௌரவ் அவளிடம் வந்து, ஆனா மேம், மனோவ் சார் மின்மினி விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரு. நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது மனோவ் சார் மின்மினி போட்டோவை எங்கிட்ட இருந்து வேகமா பிடுங்கி அந்த போட்டோவை பத்திரம் பண்ணிக்கிட்டாரு. மின்மினி பத்தி தெரிஞ்சுக்க ஆளுக கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். நிமிஷா சிரித்து கொண்டே கௌரவ் பக்கம் திரும்பி, இன்னைக்கெல்லாம் பாத்தி அவன, மின்மினி மேல கிறுக்கா இருக்கான். அவ பக்கமே தான் அவன் கண் அலையுது. நமக்கு இதுதான் வேணும், மத்ததை பத்தி எனக்கு கவலையே இல்லை என்றாள். நிமிஷாவின் பேச்சை கேட்ட கௌரவ் வேகமாக, நானும் அதைத்தான் சொல்ல வர்றேன் மேம். அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்காரு. அவளை நாம யூஸ் பண்ணிக்கிறோம்னு தெரிஞ்சா மனோவ் சார் என்னை உயிரோட விட மாட்டாரு என்று பயந்தபடி சொன்னான். அதற்கு நிமிஷா, தேவையில்லாத டென்ஷன் ஆகாத கௌரவ், நாம ஒரே ஒரு தரம் ஆரியனுக்கு எதிரா மின்மினியை யூஸ் பண்ண போறோம். மின்மினி மனவ் கூட பழகிறான்னு ஆரியனுக்கு புரிய வைக்க போறோம், அவ்வளோதானே. இதே போல நட்சத்திரா தன்னை ஏமாத்தினப்ப அதை தாங்கிக்க முடியாம தெரிஞ்சவன் தானே இந்த ஆரியன். இந்த முறை மின்மினியாலையும் அவன் அதே துரோகத்தை ருசிப்பான். இது புரிஞ்சதுக்கு அப்புறம் அவனால எந்திரிச்சு நிக்கவே முடியாது, உடைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் நமக்கு வேலை ஈஸி ஆயிடும். நிமிஷாவின் முகத்தில் குரூரமான சிரிப்பு படர்ந்ததை கவனித்த கௌரவ், மேடம், ஏன் இதுக்கு போய் மனோவ் சாரை யூஸ் பண்றீங்க? வேற யாரையாவது என்று நிமிஷாவிடம் கேட்க ஆரம்பித்தவன் பாதியிலேயே அந்த கேள்வியை நிறுத்தினான். காரணம், நிமிஷா அவளை கோபமாக முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான். இங்கே நிவாசினி மின்மினியை அவளது அறைக்கு அழைத்து வந்தாள். பின்னர் மின்மினியிடம், மினி, நான் இங்க பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன், எதுனாலும் கேளு, என்னை கூப்பிடு என்றாள். மின்மினி, சரி நிவா என்று பதில் சொல்லவும் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு நிவாசினி கிளம்பும்போது, சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் ஈவினிங்க்கு பார்ட்டிக்கு ரெடியாகு என்றாள். அவள் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட மின்மினி, பார்ட்டியா என்றாள். நிவாசினி இதை கேட்டதும், ஆமா மினி, பர்த்டேனா பார்ட்டி இல்லாமையா? ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, இல்லைனா ஒரு சின்ன மீட்டிங்னு கூட சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிமிஷா ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருப்பாங்க என்றாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு தலையை ஆட்டியபடி, சரி சரி, நீ வரப்ப நான் ரெடியா இருக்கேன் என்றாள். நிவாசினி அறையை விட்டு வெளியேறும்போது மின்மினியிடம், மின்மினி, ஏன் இப்ப பாரு டல்லாவே ட்ரெஸ் பண்ற? ட்ரை சம்திங் நியூ. வெஸ்டர்ன்ல ஏதாவது புதுசா ட்ரை பண்ண. இந்த க்ளோஸ் நெக் குர்தியை முதல்ல மாத்து, இந்த அட்மாஸ்பியருக்கு நல்லாவே இல்லை என்றாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு, நான் பாக்குறேன் என்று சொன்னாள். அதன் பின் நிவாசினி அங்கிருந்து கிளம்பினாள். நிவாசினி கிளம்பியவுடன் மின்மினி தன் பொருட்களை படுக்கையில் எறிந்துவிட்டு, இப்ப ட்ரெஸ் தான் ரொம்ப முக்கியமா? என்ன ட்ரெஸ் போட்டா என்ன, எங்க இருந்தாலும் அங்க நம்ம பிரசன்ஸ் தானே முக்கியம்னு நினைக்கணும் என்று புலம்பியபடி, விட்ரா மினி, நாம ஃபர்ஸ்ட் தூங்குவோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் பத்தி யோசிக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே மின்மினி கட்டிலில் ஏறி போர்வையை மட்டும் போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டாள்.
ஆனால் சிறிது நேரத்தில் போர்வையை அகற்றிவிட்டு, நான் ஃபர்ஸ்ட் கதவை லாக் பண்ணணும், நம்ம சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்று நினைத்தாள். உடனே மின்மினி வேகமாக எழுந்து கதவை மூடிவிட்டு மீண்டும் தன் படுக்கைக்கு வந்து படுத்துக்கொண்டாள். அலைபேசியில் வரும் தொடர் அழைப்புகளால் மின்மினி பாதி தூக்கத்திலிருந்து எழுந்தாள். போன் ஸ்கிரீனை பார்க்காமல் அழைப்பை எடுத்தாள். ஆனால் கூப்பிட்டவனின் குரல் கேட்டவுடனே கண்கள் திறந்து அலறி அடித்துக் கொண்டு அமர்ந்தாள். அழைப்பில் இருந்த ஆரியன், என்னாச்சு, எதை கண்டு பயந்த என்று மின்மினியிடம் கேட்டான். மின்மினி இப்போது தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, ஒன்னும் இல்ல, என் கனவுல கூட நீங்க தான் என்ன ஃபாலோ பண்றீங்க, தூங்க கூட விட மாட்டேன்றீங்க என்றாள். தூக்கம் தடைப்பட்ட கோபத்தில், இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் தூங்கணும் என்றாள். மின்மினி இப்படி பேசியது ஆரியனுக்கு பிடிக்கவில்லை. ஏன், நான் உனக்கு ஃபோன் பண்ணதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்றான். மின்மினி இப்போது படுக்கையில் எழுந்து சரியாக உட்கார்ந்து கொண்டபடி ஆரியனிற்கு பதில் அளித்தாள். இல்ல, ஆனா நான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்க கால் பண்ணி எழுப்பிட்டீங்க. எனக்கு தூங்குறப்ப யாராச்சும் எழுப்பினா கோபம் வரும். பட் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்க என்ன பண்றேன்னு என்றாள். ஆரியன் அவள் பேச்சை கேட்டுவிட்டு, ஓ அப்படியா, நீ இன்னைக்கு காலேஜ் போலியா என்று கேட்டான். ஆரியனின் பேச்சுக்கு மின்மினி பதில் சொல்லும் முன் யாரோ அவள் கதவை தட்டினார்கள். உடனே மினி, நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன், ஏன் இப்ப பேசுறதுல என்ன பிரச்சனை என்று கேட்டான். அது என்னன்னா, நிவாசினி வந்து நானும் நிவாசினியும் என்று எதையோ சொல்ல ஆரம்பித்தாள். அப்போது மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டு மின்மினி பேச்சை நிறுத்தினாள். இந்த முறை அவள் கதவை பார்த்தபடி ஆரியனிடம், நான் அப்புறமா உங்க கூட பேசுறேன் என்று சொல்லிவிட்டு மின்மினி வேகமாக போனை துண்டித்தாள். மறுபுறம் ஆரியன் இணைப்பை துண்டித்துவிட்டு போனை வெறித்து பார்த்து, நான் உன் கூட இல்லைன்னா உடனே உனக்கு என்னை விட வேற என்னென்னவோ முக்கியமா போயிருச்சா என்றான். அதன் பின் அதை நினைத்து சிரித்த ஆரியன், நாங்க இல்லைன்னு தானே ரொம்ப பண்ற, இரு உன்னை வந்து வச்சுக்கிற என்றான். இங்கே மின்மினி எழுந்து கதவை திறந்து பார்த்தாள். நிவாசினியும் நிமிஷாவும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். இருவரும் உள்ளே வர நிவாசினி உள்ளே வந்தவுடன் மின்மினியிடம், மினி ரெடியாக ப்ளீஸ், லேட் ஆகுது என்றாள். மின்மினியும் சரி என்று தலையசைத்துவிட்டு நேராக பாத்ரூமிற்கு சென்றாள். வாசலில் நின்ற நிமிஷாவை பார்த்து நிவாசினி, உள்ளவா நிமிஷா என்றாள். நிமிஷா மறுத்துவிட்டு, இல்ல நீங்க ரெடியாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கப்புறம் நான் ரெடியாகிறேன் என்றாள். மின்மினி வாஷ்ரூமை விட்டு வெளியே வந்தபோது நிவாசினி மட்டும் அறையில் இருந்தாள். நிமிஷா சென்றிருந்தாள். மின்மினி நிவாசினியிடம் வந்து, நிவா, நீ சொன்ன ஸ்டைல்ல நான் வெஸ்டர்ன் போடணுமா, என்கிட்ட இப்ப வேற ட்ரெஸ் இல்லல்ல என்றாள். அவள் பேச்சை கேட்ட நிவாசினி ஏதோ யோசித்துவிட்டு, இப்ப என்ன பண்றது என்றாள். அப்போது மின்மினியின் மனதில் ஒரு யோசனை தோன்ற அவள் தன் உடைகளையும் நிவாசினியின் ஜீன்ஸையும் எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்றாள். ஜீன்ஸுடன் பல வண்ண குர்தி அணிந்து அதன் பின் தாலி வெளியில் தெரியாமல் இருக்க ஒரு ஒர்க் செய்யப்பட்ட ஓவர் கோட் ஒன்றை அணிந்திருந்தாள். இதை பார்த்த நிவா, வாவ், செம்மையா இருக்க மினி, நீ என்ன பண்ணாலும் அழகுதான் என்றாள். மின்மினி சந்தோஷமானாள். கண்களை அகல விரித்து, நிஜம்மா என்று கேட்டாள். நிவாசினி மின்மினியின் கண்ணங்களை பிடித்தெழுத்து, ஆமா கியூட்டி பாய் என்றாள். அப்போது மாலை 7:30 மணி. நிவாசினி இன்னும் தயாராகி கொண்டிருந்தாள். அதே நேரம் மின்மினி செல்ஃபி எடுப்பதில் பிஸியாக இருந்தாள். மின்மினி தனது சில படங்களை கிளிக் செய்து, நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கனா என்று ஆரியனுக்கு வாட்ஸ்அப் செய்தாள். அதன் பின் நிவாசினி ரெடியாகி மின்மினியிடம் வந்து, போலாம் என்றாள். போனை கபோர்டில் வைத்த மினி, ஓகே வா போலாம் என்றாள் மின்மினி. மின்மினியும் நிவாசினியும் அறையை விட்டு வெளியேறி அங்குள்ள கார்டனுக்கு சென்றனர். அது இப்போது அலங்கார விளக்குகளால் மிளிர்ந்து கொண்டிருந்தது. மின்மினி பார்ட்டிக்கு வந்தவுடன் அனைவரின் கண்களும் ஒவ்வொன்றாக அவள் மீது செல்ல ஆரம்பித்தது. இன்று அவள் மிகவும் அழகாக இருந்தாள். நீல நிற ஜீன்ஸுடன் பல்வண்ண குர்த்தி அணிந்திருந்தாள். அந்த குர்த்தியும் பக்கவாட்டில் பிளவுகளை கொண்டிருந்தது. இதனால் மின்மினியின் மெல்லிய இடுப்பு பளீர் என்று தெரிந்தது. அவளது தோற்றம் மிகவும் எளிமையாக இருந்தது. முகத்தில் மேக்கப் இல்லை, நியூட் பிங்க் லிப்ஸ்டிக் மட்டுமே இருந்தது. தலைமுடியை உயர்த்தி போனி டெயில் போட்டிருந்தாள். ஆனால் அவள் இப்போது அங்கிருக்கும் அனைத்து பெண்களிடமிருந்தும் முற்றிலும் வித்தியாசமாக தெரிந்தாள்.
இளம் பால் போன்ற அவளது தெளிவான சர்மம் அந்த வெளிச்சத்தில் மேலும் பிரகாசித்தது. மனவ் அவளை பார்த்ததும் கண்ணமைக்கு கூட மறந்து போயிருந்தான். இங்கே அமெரிக்காவில் ஆரியன் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அமெரிக்காவில் இப்போது காலையாக இருந்தது. அவனது மொபைல் தொடர்ந்து பலமுறை அதிர்வுற்றது. எனவே அவன் தனது ஒர்க் அவுட்டை விட்டுவிட்டு தனது மொபைலை சரிபார்த்தான். மின்மினியின் மெசேஜ் நோட்டிபிகேஷனை பார்த்ததும் வேகமாக தன் போனை அன்லாக் செய்தான். மின்மினி தன் சில புகைப்படங்களை அவனுக்கு அனுப்பியிருந்தாள். மின்மினியின் புகைப்படங்களை பார்த்ததும் ஆரியனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் மற்ற எல்லா புகைப்படங்களையும் ஸ்க்ரோல் செய்ய செய்ய அவனது புன்னகை மறைந்தது. புகைப்படங்களை உன்னிப்பாக பார்த்தபோது அது அவனுடைய அறை இல்லை என்பதை அவன் கவனித்தான். ஆரியன் மின்மினியின் புகைப்படத்தை பெரிதாக்கி, இது யார் வீட்டு பெட்ரூம்? அங்க இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்று யோசித்தான். மின்மினியின் போட்டோவை சிறிது நேரம் பார்த்து கொண்டே, இந்த ரூமை எங்க பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்தான். ஆரியன் உடனே மின்மினியை அழைத்தாலும் மின்மினி அழைப்பை எடுக்கவில்லை. ஆரியன் மேலும் 2-3 முறை அழைத்தான். ஆனால் மின்மினி அவரது தொலைபேசி அழைப்பை எடுக்கவில்லை. ஆரியனால் பொறுக்க முடியாமல் நேரடியாக ஆச்சிக்கு போன் செய்தான். ஆர்யா, எப்படி இருக்க என்று அழைப்பை எடுக்கும்போதே ஆச்சி ஆச்சரியமானவர் போல் பேசினார். ஆரியன் அதை கேட்டவுடன், நல்லா இருக்கேன் ஆச்சி என்றான். அவன் குரல் கேட்டவுடன் ஆச்சி, எங்க எப்ப வர்ற என்று கேட்டாள். ஆரியன் ஆச்சியிடம், நான் இன்னொரு 4-5 நாள்ல வந்துருவேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஆச்சி என்றான். அதற்கு ஆச்சி, நல்லா இருக்கேன் ஆர்யா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னோட பேசி என்றார். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு, ஆமா ஆச்சி என்றான். கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்த ஆரியன் அதன் பின் ஆச்சியிடம், மின்மினி அங்க இருக்காளா ஆச்சி? அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அவ எடுக்க மாட்டேன்றா என்றான். ஆச்சி அவன் சொல்வதை கேட்டு சிரித்துவிட்டு, ஓ அதான் விஷயமா, இதனாலதான் உனக்கு ஆச்சிக்கு ஃபோன் பண்ணணும்னு ஞாபகம் வந்திருக்கு என்றாள். ஆரியன் வேகமாக, இல்ல ஆச்சி, அது அப்படி இல்ல, அதை விடுங்க, எனக்கு மின்மினி கிட்ட பேசணும், கூப்பிடுங்க என்றான். ஆச்சி சாவதானமாக, அவ இங்க இல்ல ஆரி, அவ நிவாவோட ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்கா என்றார். ஆரியன் ஆச்சரியத்துடன், என்ன ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காளா? எப்ப போனா என்று கேட்டான். ஆச்சி அவனிடம், இன்னைக்கு காலையில தான் என்றார். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு, சரிங்க ஆச்சி, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்றான். ஆரியன் அழைப்பை துண்டித்தான். அவன் கோபத்துடன் தன் கைபேசியை அங்கே கிடந்த சோஃபாவில் எரிந்துவிட்டு தன் தலைமுடியில் விரல்களை செலுத்தி கலைத்து கொண்டான். எவ்வளோ தைரியம் அவளுக்கு! ஏன் கிட்ட கூட சொல்லாம அவ எங்கேயோ போயிருக்கா, அதுவும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு. கொஞ்சமாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சா பாரு. அவ வரட்டும், இன்னைக்கு அவளை 2ல் 1 பார்க்கறேன் என்று சிறிது நேரம் தனக்குள் கோபமாக முணுமுணுத்து கொண்டே அங்கும் இங்கும் நடந்தான். ஆனால் ஏதோ யோசித்துவிட்டு, இவங்க 2 பேரும் யார் கூட போயிருப்பாங்க? சித் பூனே போயிருக்கானே என்று யோசித்தான். இதையெல்லாம் யோசித்த ஆரியன் தன் போனில் இருந்து யாருக்கோ போன் செய்தான். யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்த ஆரியன், நிவாசினி எங்க போயிருக்கா, அது யாரோட ஃபார்ம் ஹவுஸ், அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் 1 ஹவர்ல எனக்கு சொல்லுங்க என்று சொன்னபடி ஆரியன் அழைப்பை துண்டித்தான். தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள மீண்டும் ஒருமுறை தனது பயிற்சியை தொடங்கினான். ஆனால் அவன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் மின்மினி என்ன செய்வாள்? அவளுடன் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று அவன் மனம் கலங்கியது. அவள் நிவாசினியுடன் சென்றிருக்கிறாள் என்றால் நிவாசினியின் தோழிகளும் அவளுடன் இருப்பார்கள் என்பது ஆரியனுக்கு நன்றாகவே தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக நிமிஷாவும் மின்மணியுடன் பண்ணை வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்பது தெரிந்ததும் அதற்கு ஆரியனின் எதிர்வினை என்னவாக